மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? ஒரு ஷ்ரப்ப போல இருப்பானா. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும், உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் உங்க லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு க்ரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய கெரியர்ல எவ்வளவு க்ரோ ஆயிருக்கீங்க? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு வாட்டி திஸ் இஸ் அன் அப்சர்வேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க உங்களை கண்டம் பண்றதுக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்படல. இது அப்சர்வேஷன். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதை வச்சு உன்னை அனலைஸ் பண்ணு, எந்த லெவல்ல இருக்கிறேன். ஷ்ரப்பு மாதிரி தான் இருக்கு பிரதர், ஒன்னும் பெருசா வளர்ந்த மாதிரி இல்ல பிரதர், ரெண்டு அடியா 4 அடி தான் வளர்ந்துருக்கேன் பிரதர், அந்த மாதிரி தான் இருக்கேன். அப்பனா நீங்க எங்க இருக்கேன், எது மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஏதோ ஒரு மனுஷன் மேலேயோ ஏதோ உலகத்தின் காரியத்தின் மேலேயோ உங்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அது எனக்கு உதவி செய்யும், அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்னா, தண்ணீர் அண்டை பக்கத்துல ஒரு ஆறு, ஒரு நதி, ஒரு வாட்டர் பாடி பக்கத்துல ஒரு மரம் நாட்டப்பட்டிருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படிதான் கர்த்தரை நம்புகிற மனிதன் இருப்பானா. கரெக்டா இல்லையாங்க? ரெண்டுமே பிளான்ட் தான். ஒன்னு டெசர்ட்ல பிளான்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு எங்க பிளான்ட் ஆயிருக்கு? ரிவர் பக்கத்துல பிளான்ட் ஆயிருக்கு. டெசர்ட்ல பிளான்ட் ஆயிருக்கிற மரத்துக்கு வளர்ச்சியே இல்லை. எப்பவுமே இலைகள் நல்லா பச்சையா இருக்கும், எப்பொழுதும் கனி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா சீசன் என்ன வருமா? ஸோ இப்படி இருக்குன்னா அந்த மனுஷன் எங்க பிளான் பண்ணியிருக்கானா, எங்க நாட்டப்பட்டிருக்கான்னு போட்டிருக்கு, கர்த்தர் மேல நாட்டப்பட்ட மனுஷனா இருக்கிறான். நல்லா கவனிங்க. The Lord God planted a garden eastward in Eden. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் ஏதேமில கிழக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார். ஈடன் இஸ் நாட் த கார்டன். ஈடன் இஸ் a bigger place. ஈடன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈடன் வந்து ரொம்ப ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ இதை எப்படி தியாலஜியன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஈடன் வந்து the spot for the moment where the presence of God is open door access to heaven. Eden is the place where the presence of God or divinity was meeting with humanity. Eden is your source. The presence of God is your source. ஏதேன்ல இருந்து ஒரு நதி வந்தது. அந்த நதி அந்த தோட்டத்தின் முழுவதும் என்ன பண்ணுச்சா? ஜீவனை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய பிரசனம் என்ற ஏதேன்ல இருந்து ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்குது. இப்ப அந்த நதி எங்க தெரியுமா இருக்கு? இங்க இருக்கு. இங்கதான் இருக்கு ஏதேன். இங்க இருந்துதான் ஜீவ தண்ணீர் ஓடுவோம். அதனாலதான் இயேசு கத்துனாரு. ஏன்னா எவனும் கேட்க மாட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கு, ஏதேனும் உங்களுக்குள்ள இருக்கு. இங்க இருந்துதான் ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுமா. சோர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனம். The book of Jeremiah written by prophet Jeremiah, chapter 17 verses 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். ஸோ போன வாரம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான்னா, தண்ணீர் அண்டை பக்கத்துல, அதாவது ஒரு ஒரு ஆறு, ஒரு நதி, ஒரு வாட்டர் பாடி பக்கத்துல ஒரு மரம் நாட்டப்பட்டிருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படிதான் கர்த்தரை நம்புகிற மனிதன் இருப்பானா. ஆமென். ஸோ இந்த நம்பிக்கை, அதாவது நம்மளுடைய நம்பிக்கை, இதற்காக தான் இந்த உலகம் வந்து போராடி கொண்டிருக்கிறது. ஸோ உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும் வந்து இட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் அவர் பிலீஃப் சிஸ்டம். புரியுதுங்களா? நீங்க எதை நம்புறீங்கன்றத அந்த நம்பிக்கையை கேப்சர் பண்றதுக்கு தான் உலகத்துல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஐ மீன் வாட் எவர் சிஸ்டம் தட் இஸ் இன் த வேர்ல்ட், இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், அரசியலா இருக்கலாம், இல்ல ரிலிஜியஸ் சிஸ்டம், மதம் சார்ந்த காரியங்களா இருக்கலாம், சோஷியல் சிஸ்டம், அது சோஷியல் ஸ்ட்ரக்சர், அது அந்த மாதிரி காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஆன்லைன்ல இருக்கிற காரியங்கள், இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற டெக்னாலஜிஸ், ஆன்லைன்ல இருக்கிற காரியம், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் அவர் பிலீஃப்ஸ். நம்ம அதன் மேல வந்து நம்ம நம்பிக்கை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றத அது என்ன பண்ணுது? ட்ரை பண்ணுது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது உங்களே ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இஃப் யூ பிளேஸ் யுவர் ஹார்ட் ஆன் த சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், த சிஸ்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வில் ஸ்டார்ட் ரூலிங் யுவர் லைஃப். உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் உலகத்துல இருக்கிற காரியத்தின் மேல நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உலக சூழ்நிலை, அதாவது உலக ஸ்ட்ரக்சர், வேர்ல்ட் ஸ்ட்ரக்சர் மேல நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும்? ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ நீங்க வந்து பலவீனமா இருக்கிறீங்க, வியாதியில இருக்கிறீங்க. நீங்க போய் மெடிக்கல் சிஸ்டம் மேல நீங்க உங்களுடைய நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, அது உங்கள ரூல் பண்ண ஆரம்பிச்சுரும். மெடிக்கல் சிஸ்டம் இஸ் நாட் வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம். ஆனா அது என்ன பண்ணுது, நிறைய நேரம் வந்து அது நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சிருது. அது நம்மள ரூல் பண்ணும்பொழுது என்ன ஆயிருது, நம்ம தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். கரெக்டா? ஏன்னா பரிபூர்ண சுகம் யார்கிட்ட இருந்து தான் வரும்? தேவனிடத்துல இருந்து தான் வரும். நோ மேட்டர் ஹவு குட் த சிஸ்டம் இஸ், அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் abundance will not come from the system. பரிபூர்ணம் உலகத்துல இருக்கிற காரியத்துல இருந்து என்ன பண்ணாது, நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது வரவே வராது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ த ஹோல் திங் எவ்ரி டே சம்திங் ஆர் தி அதர் இஸ் ஃபைட்டிங் ஃபார் யூ. உங்களுக்கே தெரியலங்க, உங்களுடைய நம்பிக்கையை கைப்பற்றுறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியாது. அதான அது. நீங்க பிரதர் நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்ல, கிடையாது. ஒரு மணி நேரம் ஃபேஸ்புக்கில் உட்காந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு அது பணம், அது தெரியுமா? கரெக்டா இல்லையாங்க? 1 hour நீங்க ஃபேஸ்புக்கில் உட்காந்து யார் பணம் சம்பாதிக்கிறா? நீங்களா? கிடையாது. நம்ம நினைக்கிறோம் ஃபேஸ்புக் ஃப்ரீன்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் ஃப்ரீன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த 1 hour நம்ம அந்த உட்கார்றதுனால யார் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கா? எவனோ ஒருத்தன் உங்க நம்பிக்கையை கேப்சர் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த 1 hour வந்து உங்களுடைய முழு இருதயமும் எது மேல உட்காந்துருக்குது? ஒரு மாயமான பொய்யான உலகத்தின் மேல போய் உட்காந்துருக்கு. அது 1 hour மட்டும் உட்காரல, அதுக்கப்புறமும் அந்த 1 hour உங்க இருதயம் அது மேல உட்காந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பல நாள் அது உங்க மனசுல போய் உட்காந்துருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கப்புறம் பல நாள் அது உள்ளே தான் உட்காந்துருக்கு. அந்த தாட்ஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அந்த தாட்ஸ் திரும்ப வரும்போது திரும்ப நீங்க எங்க போறீங்க? அதே பிளாட்ஃபார்முக்கு போறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் வேதம் தெளிவாக போட்டு சொல்லுது. 17:7 போடு விஜய். 7th verse 17:7 போட்டிருக்கு. கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான். ஆமென். சோ கேஜேவில இந்த வசனத்தை போடுங்க. பாருங்க, கேஜேவில வந்து blessed is the man who trusts in the Lord and whose hope is in the Lord. அடுத்த வசனம் போடுங்க. For he shall be as a tree planted by the rivers. The planted by the rivers. ஆமென். தமிழ்ல வந்து எப்படி போட்டிருக்குன்னா, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் நாட்டப்பட்டதும், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், பிளான்டட் நாட்டப்பட்டதும். பிளான்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த பிளான்டட் அப்படின்ற வார்த்தை வந்து நான் போய் இதுல பார்த்தேன், நான் ஹீப்ரூல போய் படிச்சு பார்த்தா அது என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஷாத்தால் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷாத்தால் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாத்தால் அப்படின்ற வேர்டு அதுக்கான அர்த்தம் ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல என்ன போட்டிருக்குன்னா, டு பி பிளான்டட் அண்ட் டு டிரான்ஸ்பிளான்ட். ஸோ 2 சினோனிம்ஸ் கொடுத்துருக்கு. சினோனிம்ஸ்னா சிமிலர் மீனிங்ஸ் 2 கொடுத்துருக்கு. என்னன்னா, டு பிளான்ட் அண்ட் டு டிரான்ஸ்பிளான்ட். டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னு புரியுமா? தெரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்பிளான்ட்னா என்னது? ஒரு இடத்துல இருக்கிறத புடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல என்ன பண்ணணும்? நட்டு வைக்கணும். அதுதான் டிரான்ஸ்பிளான்ட். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மண்டையில வந்து கொஞ்சம் முடி கொட்டணும்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இல்ல, சில பேர் போய் என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறோன்னு போவாங்க. கரெக்டா? அவன் என்ன பண்ணுவான்னா, புதுசாலாம் முடி அவனால என்ன பண்ண முடியாது, வளர வைக்க முடியாது. இங்க சைட்ல கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அவனுக்கு சைட்ல தான் இருக்குது. அதை புடிங்க எங்க வைப்பான்? மேல வந்து வைப்பான். நான் பார்த்திருக்கேன் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆளுங்கெல்லாம். அது இந்த நாத்து நட்ட மாதிரியே இருக்கும். இந்த வயல்ல நாத்து நட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அரிசி எல்லாம் போட்டு அது மாதிரி குத்தி 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 வச்சிருப்பான். என்னங்க பண்ணிருக்கீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கேன். எங்க இந்த முடி எடுத்தீங்க? சைட்ல கொஞ்சம் இருக்கு பிரதர், ஏதோ கத்தருக்கு இருப்பையில கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு பிரதர், அதெல்லாம் பிடிங்கி இங்க வச்சிருக்கான் பிரதர். டிரான்ஸ்பிளான்ட். புரியுதுங்களா? சோ இப்போ கர்த்தர் மேல நீங்க டிரான்ஸ்பிளான்ட் ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் மேல உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும்? டிரான்ஸ்பிளான்ட் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் உங்க இருதயம் எது மேல இருக்கு? வேற எது மேலயோ பிளான்ட் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையாங்க? வேற எது மேலயோ பிளான்ட் ஆயிருக்கு. ஒண்ணு நம்ம மேலே பிளான்ட் ஆயிருக்கு. 5வது வசனத்தை போடு விஜய். அது 5th verse போடு. 5th verse போடு. படிங்க சிஸ்டர். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு
ம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் So, சொல்லுகிறார். நிறைய நிறைய மனிதர்களுக்கு அவங்க இருதயத்தை எது மேல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? மனுஷன் மேல் பிளான் பண்ணிருக்காங்க. அதான் மனுஷன் மேல் நம்பிக்கை கொண்டு மாம்சமானதை தன்னுடைய புயபலம், அது மாம்சமானதை தன்னையே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்பிட்டு இருக்கான். சோ ஒண்ணு இன்னொரு மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான், இல்லைன்னா யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்? தன்மேல். அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான். இது ரெண்டுமே எப்படி இருக்குது? காலவாரி விடுற மாதிரி இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இது ரெண்டுமே நிரந்தரமா இருக்கா? எங்கேயோ ஒரு இடத்துல காலவாரி விட்டது இல்ல. யாரையோ ஒருத்தர் நம்பிக்கிட்டே இருப்பீங்க. பிரதர் அவர் சொன்னாரு பிரதர் எனக்கு செஞ்சிருவேன்ட்டு. எப்பனாலும் என்னை கூப்பிடு, உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னாரு பிரதர். இப்ப கூப்பிட்டா போனே எடுக்க மாட்டாரு பிரதர். எப்படி பிரதர் எடுப்பாரு? அவர் மனுஷன் பிரதர். அவர் மனுஷன். அவருக்கு என்ன பிரச்சனையோ, அவர் எதுல மாட்டிக்கிட்டு இருக்காரோ, அவர் என்ன மென்டல் ஸ்டேட்ல இருக்காரோ இப்போ, இல்ல எந்த பினான்சியல் ஸ்டேட்ல இருக்காரோ, கரெக்டா நீங்க போன் அடிக்கும் போது அவரு போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் உங்க போனை பார்த்தா ஓடுறாரு அவரு. ஐயோ இவனா தெரியாம சொல்லிட்டேன்டா அன்னைக்கு இவனை, ஓயாம போன் அடிச்சிட. நீங்களும் என்ன பண்றீங்க? திரும்ப திரும்ப அவருக்கே அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல பிரதர் அவர் சொன்னார் பிரதர், அவர் நான் உனக்காக இருக்கேன்டா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா அப்படின்னு சொன்னாரு. சரி, உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவர் இயேசு கிறிஸ்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் யார் கிடையாது? இயேசு கிடையாது. இயேசு மட்டும்தான் சீசர்கள்ட்ட என்ன சொன்னாரு? நான் உன்னை சிநேகிதன் என்று அழைக்கிறேன், ஏனென்றால் எனக்கு பிதா எதையெல்லாம் ஒப்படைத்தாரோ அதெல்லாம் இப்ப யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டாரு? உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டார். வாட் எவர் த ஃபாதர் ஹஸ் டாட் மீ, பிதா எனக்கு எதெல்லாம் கற்பித்தாரோ அதெல்லாம் யாருக்கு நான் கற்பிக்கிறேன்? ஹலோ, உங்களுக்கு கற்பிக்கிறேன்ட்டார். இன்னைக்கு உலகத்துல யாரும் அப்படி இருக்காங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி யாரும் இருக்காங்களா? யாருமே அப்படி கிடையாது. ஒரு ஆபீஸ்ல போய் வேலை செய்றீங்க, உங்க மேனேஜர் இருக்கிறாரு. அந்த மேனேஜர் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாரா? சொல்லியே கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துட்டா நீங்க எங்க போயிருவீங்க? மேனேஜர் போஸ்டுக்கு போயிருவீங்க. மேனேஜர் எங்க போயிருவாரு? வீட்டுக்கு போயிருவாரு. அதனால கடைசி வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு? உங்களுக்கு சொல்லியே தர மாட்டார். அதனாலதான் இயேசு நான் உங்களை சிநேகிதன் என்று என்ன பண்றாரு? சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? அறிவித்தேன். For all things I have heard of my father I have made known to you. அப்படின்னு என்ன சொல்றாருப்பா? எனக்கு சொல்லி கொடுத்த சகலத்தையும், எனக்கு பிதா கொடுத்த சகல ஞானத்தையும் இப்ப நான் யாருக்கு கொடுக்குறேன்? திரும்ப உனக்கே நான் கொடுக்குறேன். உனக்கு நான் அதை என்ன பண்ண டிரான்ஸ்பர் பண்றேன்ற. சோ நம்மளுடைய இருதயம் எது மேல பிளான் பண்ணிருக்குன்னு போட்டுருக்கு பாருங்க. ஒண்ணு நம்ம மேல பிளான் ஆயிருக்கு, அதாவது நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா மனுஷனை நம்புறோம். See, Bible is a wonderful mirror. Bible is a wonderful mirror. நான் எப்பவுமே பிரச்சனையில இருக்கவங்கள்ட்ட சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, go and read the Bible. எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனையில இருக்கும்போது கவுன்சிலிங்லாம் வருவாங்க எங்கிட்ட, சரிங்களா? கவுன்சிலிங் வரும்போது அவங்க போகும்போது கண்டிப்பா ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். அவங்க வரும்போது ஆண்டவர் சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுப்பாரு. ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில உனக்கு சொல்லுவேன், இது எல்லாம் இருக்கட்டும்ப்பா, ஆனா நீ என்ன செய்யணும்? போய் வேதத்தை தியானி, இதை விட்டுறாத. ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிராது? உன் வாழ்க்கையில நிறைவேறாது. அதற்கு நீ என்ன பண்ணணும்? உன் இருதயத்தை பண்படுத்தணும், ப்ரிப்பேர் பண்ணணும். கரெக்டா? சோ எப்படி இருதயம் ப்ரிப்பேர் ஆகும்? வேதத்தின் மூலமாக தான் இருதயம் ப்ரிப்பேர் ஆகப்படும். சோ பைபிள் அதான் பாருங்களேன், ரெண்டு விஷயத்த செய்யுது. ஒண்ணு உங்களுடைய இப்போதைய நிலைமைய அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டும். அது இப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ அது எது காட்டும்? பைபிள் அப்படியே காட்டுமா? அந்த வசனத்துல யாக்கோபுல போட்டுருக்கு பாருங்க. சிஸ்டர் அதை படிங்க, ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அதுக்கு முந்தின வசனம் போடு விஜய். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அதாவது என்ன போட்டிருக்குன்னா, திருவசனத்தை பார்க்கிறவன் கண்ணாடியை பார்க்கிற மாதிரி இருக்கான். Hallelujah. He who sees the word, he who reads the word is like a man who observes himself in the mirror. கரெக்டா? சோ நீங்க கண்ணாடியில உங்களை பாக்குறீங்கல்ல, கண்ணாடியில பார்த்துட்டு நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? உங்களை இப்ப நான் மீட்டிங் வரும்போது கண்ணாடியை பார்த்தேங்க, கண்ணாடியை பார்க்காம நான் மீட்டிங் வரல. கண்ணாடியை பார்க்காம மீட்டிங் வந்தா தலைலாம் இப்படி இப்படி இருந்திருக்கும். கரெக்டா? கண்ணாடியை பார்த்து சீப்பு வச்சுக்கிட்டு நல்லா சீவி, கரெக்டா சீவி இருக்கா, எல்லாம் போட்டிருக்கா, சட்டை ஒழுங்கா இருக்கா, அயன் பண்ணிருக்கா, இல்லைங்க? அப்படிதானே வருவீங்க வெளியே போவீங்க. கண்ணாடியை பார்க்காம அப்படியே போயிருவீங்களா? கண்ணாடியை பார்த்துட்டு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா?
இல்ல சும்மா பார்த்துட்டு போயிருவீங்களா? இல்ல பரவாயில்லங்க அப்படின்னு அப்படி கிடையாது. பார்த்துட்டு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகே இது சரியில்ல, அது சரியில்ல, இப்படி இருக்கு, இதை இப்படி சரி பண்ணு, இந்த முடி அப்படி தூக்கி சீவு, இதை அப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சரி பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு தான் கண்ணாடி. சோ யாக்கோபு என்ன சொல்றாரு? திருவசனத்தை கேட்டு, அதாவது வேதத்தை படிக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது அது எப்படி இருக்கான்? ஒருவன் தன்னுடைய சுபாவ முகத்தை எதுல பாக்குறான்னா ஒரு கண்ணாடியில பாக்குறது போல இருக்கிறான். சோ நீங்க வேதத்தை படிக்க, அதனாலதான் வேதத்தை படிக்க சொல்றது எல்லாரும். எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் பிரதர் இப்ப படிச்சா நடந்துருமா? படிச்சா நடக்குங்க. யார் சொன்னா நடக்காதுன்ட்டு? முதல்ல போய் கண்ணாடியில நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க எதுக்கு பியூட்டி சலூனு அங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல்லா கண்ணாடியா வச்சிருக்கான். ஏன் அப்படி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? சலூன் போயிருக்கீங்களா? ஃபுல்லா கண்ணாடியா வச்சிருப்பான். ஏன்? உங்களுடைய கரண்ட் ஸ்டேட் என்னன்றத பளிச்சுன்னு காட்டுவான். அவன் நல்லா லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பான். பாத்திருக்கீங்களா? பளின்னு இருக்கும் லைட் எல்லாம். அங்க இங்கெல்லாம் லைட் வச்சு தெளிவா இருக்கும். அங்க போய் பார்த்தா என்னடா என் ஸ்கின் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். அப்பதான் ஒரிஜினல் ஸ்கின் கண்டிஷன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன என் ஸ்கின் இப்படி இருக்கு, ஹேர் இப்படி இருக்கு. ஆனா ஏன்னா வீட்டுல என்ன இருக்கும், ஒரே ஒரு லைட் கடியில உட்காந்து பாத்துட்டு இருப்போம். மூஞ்சா அதுல ஒன்றும் பாதி தெரியாது கண்ணாடியில. அவன் எல்லாத்தையும் போட்டு பளிச்சுன்னு காட்டுவான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஓகே இதை சரி பண்ணு, அதை சரி பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சரி பண்றோம். அதே போலதான் வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது வேதம் என்ன பண்ணுது? உங்களை நீ என்ன ஸ்டேட்ல இருக்கன்ற காட்டும். இட் 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 இஸ் அன் அப்சர்வேஷன். பைபிள் கிவ்ஸ் அன் அப்சர்வேஷன் அபவுட் யூ. அப்சர்வேஷன் என்னது? என்ன இருக்குன்றத அப்படியே உங்களுக்கு காட்டும். காட்டிட்டு அடுத்தது என்ன காட்டும்? இதை எப்படி சரி பண்ணலான்றதையும் காட்டும். ஹல்லேலூயா. வெறும் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வெறும் தவற மட்டும் தான் காட்டும். இல்ல ஆண்டவர் வெறும் தவற மட்டும் தான் சுட்டி காட்டு. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன். எங்க எப்படி இருக்கீங்கன்றதையும் காட்டுவாரு, அதை எப்படி சரி பண்ணணும்னு காட்டுவார். ஆமென். சோ திருப்பி வாங்க எரேமியா 17:5 வாங்க. சோ 17:5 தெளிவா போட்டிருக்கு, மனுஷன் மேல நீ என்ன என்ன பண்ணக்கூடாதா? நம்பிக்கை வைக்க கூடாது. உங்களுடைய மாம்சத்தின் மேலே நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களாம்? வாங்க அடுத்த வருஷத்துக்கு வாங்க. See, இது அப்சர்வேஷன். வாட் we are doing now is அப்சர்வேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு ஐயோ அப்படின்னு போட்டு உங்களே நீங்க கண்டம் பண்ணிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நவ் இட் அப்சர்வேஷன். இந்த சயின்ஸ் லேப்ல அப்சர்வேஷன் நோட்னு ஒன்று எழுதுவீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல அப்சர்வேஷன் நோட்டுன்னு ஒன்று எழுதும். அதனால என்னது? லேப்ல போயிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே எழுதணும். கரெக்டா இல்லையாங்க? அது என்ன இருக்கோ அப்படியே எழுதணும். அதுதான் அப்சர்வேஷன் நோட்டுன்னு ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம். ஞாபகம் இருக்கா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது எல்லாம் அது எழுதுது. வாட் யூ அப்சர்வ் யூ ரைட் இட். ஸோ இந்த வசனம், இந்த 5-6 வசனம் இட் இஸ் அன் அப்சர்வேஷன் அபவுட் ஹவு யூ ஆர். ஸோ இதை படிக்கும் பொழுது இதோட மேட்ச் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் காட் இஸ் டெல்லிங் யூ நவ் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் யுவர் ஹார்ட். இப்பொழுது உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் ஆண்டவர் மேல நாட்டணுன்றதை காட்டுறாரு. வாங்க 6வது வசனம் படிங்க சிஸ்டர். 6th verse. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். சரி, இது ரொம்ப முக்கியமானது. இது தமிழ்ல கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஹார்ட் சவுண்டிங்கா இருக்கு. இங்கிலீஷ்ல பார்ப்போம். எப்படி இருப்பான்னா, he shall be like a shrub in the desert. NKJV போட்டுருங்க. he shall be like a shrub in the desert and shall not see when good comes. அதாவது ஷ்ரப்னா அந்த டெசர்ட்ல சின்ன சின்ன செடிகள் இருக்கும். டெசர்ட்ல பெரிய மரம்லாம் வளராது. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க டெசர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம், பெரிய மாமரம் அதெல்லாம் இருக்காது. பெரிய வேப்ப மரம், புளிய மரம், அந்த மரம், இந்த மரம் அதெல்லாம் இருக்காது. ஷ்ரப்னா என்னது? ஷ்ரப்னு அப்படி சொல்லுச்சு. அது ரொம்ப ரொம்ப இவ்வளவுதான் இருக்கும்ல, ஒரு 4 அடி 5 அடி இவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாலாம் இருக்காது. அங்கங்க வளர்ந்துருக்கும். ஸோ என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காமல் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? ஒரு ஷ்ரப்ப போல இருப்பானா. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு குரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு குரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குரோ ஆயிருக்கீங்க? உங்களுடைய கெரியர்ல எவ்வளவு குரோ ஆயிருக்கீங்க? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு வாட்டி திஸ் இஸ் அன் அப்சர்வேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க உங்களை கண்டம் பண்றதுக்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்படல. இது அப்சர்வேஷன். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதை வச்சு உன்னை அனலைஸ் பண்ணு, எந்த லெவல்ல இருக்குன்ட்டு. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஷ்ரப்பு மாதிரி தான் இருக்கு பிரதர், ஒன்னும் பெருசா வளர்ந்த மாதிரி இல்லை பிரதர், 2 அடியா 4 அடி தான் வளர்ந்துருக்கேன் பிரதர். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த மாதிரி தான் இருக்கேன். அப்பனா நீங்க எங்க இருக்கேன், எது மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்?
ஏதோ ஒரு மனுஷன் மேலேயோ அஹ், ஏதோ உலகத்தின் காரியத்தின் மேலேயோ உங்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அது எனக்கு உதவி செய்யும், அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா இல்லையா? ஸ்ரப்பு மாதிரி தான் இருக்கேன் பிரதர், 20 வருஷமா இருக்கிறேன் பிரதர், அதே ஸ்ரப்பு மாதிரி தான் இருக்கிறேன், 4 அடியிலே தான் இருக்கேன் பிரதர், கூட வந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டான் பிரதர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென். நீங்க ஸ்ரப்பு மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆலமரமாக மாத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கேதுரு மரத்தை போல அவர் மாத்துவாராம். He will make you like the trees of cedar of Lebanon. அப்படி அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஒலிவு மரத்தை போல அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆனா ஏன் இன்னைக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க முடியும். அதனாலதான் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சோ இப்போ 2 கம்பாரிசன் இருக்குல்ல, ஒன்னு ஸ்ரப், இன்னொன்னு என்ன போட்டிருக்கு, ட்ரீ பிளான்டட் பை தி ரிவர்ஸ். அதாவது 8வது வசனத்துல வந்து ஒரு 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 மரம் இருக்கு. அந்த மரம் வந்து நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரம். இன்னொன்னு வந்து வனாந்திரத்திலே நாட்டப்பட்டிருக்க ஸ்ரப். ஸ்ரப்னா ஒரு சின்ன குட்டி செடி. 2 மரங்கள் போட்டிருக்கு. ரெண்டுமே வந்து பிளான்டடா தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? ரெண்டுமே பிளான்டட் தான். ஒன்னு டெசர்ட்ல பிளான்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு எங்க பிளான்ட் ஆயிருக்கு? ரிவர் பக்கத்துல பிளான்ட் ஆயிருக்கு. டெசர்ட்ல பிளான்ட் ஆயிருக்கிற மரத்துக்கு வளர்ச்சியே இல்லை. புரியுதுங்களா இல்லையாங்க? டெசர்ட்ல பிளான்ட் ஆயிருக்கிற மரத்துக்கு என்ன இல்ல, வளர்ச்சியே இல்ல. ரிவர் பக்கத்துல பிளான்ட் ஆயிருக்கிற மரம் எப்படி இருக்குதா? 8வது வசனம் படிங்க சிஸ்டர். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் பாருங்க, மழை அவன் எப்படி இருப்பானா? இலை பச்சையா இருப்பானா? இருக்குமா? அடுத்தது அடுத்த படிங்க சிஸ்டர். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போதிருப்பான். அதாவது இலை பச்சையா இருக்கும். தாழ்ச்சி, அதாவது மழையே இல்லாத வருஷத்துல அவன் என்ன பண்ணுவானா? என்னங்க பண்ணுவான்? கனி கொடுப்பான். தப்பாமல் கனி. அப்பனா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே இலைகள் நல்லா பச்சையா இருக்கும், எப்பொழுதும் கனி வந்துகிட்டே இருக்கணும். கரெக்டா சீசன் என்ன வருமா? கனிகள் வந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ இப்படி இருக்குன்னா அந்த மனுஷன் எங்க பிளான் பண்ணிருக்கானா, எங்க நாட்டப்பட்டிருக்கான்னு போட்டிருக்கு, கர்த்தர் மேல நாட்டப்பட்ட மனுஷனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்துல என்ன நடந்தாலும், உலகத்துல என்ன போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும், வருத்தம் வந்தாலும், தாழ்ச்சி வந்தாலும், குறை வந்தாலும், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பம் எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா இருக்கு. அந்த வியாதி உங்களை தொட மாட்டேங்குது. அந்த அந்த தாழ்ச்சி வந்து உங்க எல்லைக்குள்ள வர மாட்டேங்குது. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்குது. ஹல்லேலூயா. நீங்க சரியான முடிவுகளை எடுக்கிறீங்க, சரியான தீர்மானங்கள் எடுக்கிறீங்க. உங்க குடும்பம் வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கு? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழுது. அப்படின்னா நீங்க எங்க பிளான்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம்? கர்த்தர் மேல நீங்க நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹவ் பீன் பிளான்டட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை மேல என்ன பண்ணிருக்கீங்க? பிளான்டடா இருக்கீங்க. பாருங்க, சங்கீதம் 112 வாங்க. சங்கீதம் 112 6, 7, 8 படிங்க சிஸ்டர். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். நீங்க சொல்லலாம் பிரதர், துர்ச்செய்தியை கேட்டா பயம் வரணும்ல, பேட் நியூஸ் கேட்டா பயம் வரணும்ல. எத்தனை பேர் அப்படிலாம் நம்பிட்டு இருக்கீங்க? பேட் நியூஸ் கேட்டா பயம் வரணும், உலகத்துல இருக்கிற சம்பவங்களை பார்த்தா பயப்படணும். எத்தனை பேருங்க அப்படிலாம் நம்பிட்டு இருக்கீங்க? அப்படின்லாம் பைபிள்ல எங்கேயுமே போடல. பைபிள்ல வந்து ஒரு இடத்துல கூட பயப்படுன்னு போடவே இல்லை. ஒரே ஒரு பயத்தை பற்றி தான் பைபிள்ல எழுதியிருக்கு. அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். வேற எந்த பயத்தை பத்தியும் பைபிள்ல எழுதவே இல்லை. இயேசுவின் மேல ஒரு பயம் இருந்துச்சாங்க. இயேசு மேல ஒரு பயம் இருந்துச்சு. அது என்ன பயம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவி அவர் மேல இருந்துச்சு. ஏசாயா 11 போட்டுருக்கு. இயேசு மேல ஒரு பயம். இயேசுவும் பயந்தாரு. யாருக்கு பயந்தாரு? கர்த்தருக்கு மட்டும்தான் பயந்தாரு அவர். He had the spirit of the fear of the Lord. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். சொல்லுங்க, துர்ச்செய்தியை கேட்டு நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நீங்க வாய்தான் சொல்லணும். இதெல்லாம் துர்ச்செய்தியை கேட்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன் நான் துர்ச்செய்தி கேட்டு பயப்பட மாட்டேன்? அதுக்கு ரீசன் அங்கேயே போட்டுருக்கு பாருங்க. படிங்க சிஸ்டர். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். புரியுதுங்களா?
துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாத மனுஷன் யார் தெரியுமா? அவன் இருதயம் யாரை நம்பி இருக்குதான்? கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஹிஸ் ஹார்ட் இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அழகா போட்டிருக்கு. ஸ்டெட்ஃபாஸ்ட்னா எப்பொழுதும் அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கும். ஸ்டெட்ஃபாஸ்ட்னா என்னது? ஆல்வேஸ் யுவர் ஹார்ட் இஸ் ஃபாஸ்டன்ட் ஆன் த லார்ட். ஸ்டெடிலி யுவர் ஹார்ட் இஸ் ஃபாஸ்டன்ட் ஆன் த ஃபாஸ்டன்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. ஃபாஸ்டன்ட் அப்படின்னா இதோ ஒரு காரியத்தோட சேர்ந்து இணைந்து இருப்பது, அதான் ஃபாஸ்டன்ட். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை ஃபாஸ்டன்ட் அப்படின்வாங்க. ஃபாஸ்ட்னா வேகமா போறது, அந்த ஃபாஸ்ட் இல்லை. ஃபாஸ்டன்ட் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தோட சேர்ந்து டைட்டா இருக்கமா இதா இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஸ்டெட்ஃபாஸ்ட்னா எப்பொழுதும் ஸ்டெடிலி ஃபாஸ்டன்ட், எப்பொழுதும் ஸ்டெடிலி ஃபாஸ்டன்ட் ஆன் த லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? தினமும் நான் யாரோட இணைந்திருக்கிறேன்? என் இருதயம் யாரோட தினமும் இணைந்திருக்குது? கர்த்தரோடு மட்டும்தான் இணைந்திருக்குது. டெய்லி மை ஹார்ட் இஸ் ஃபாஸ்டன்ட் ஆன் த லார்ட். ஸ்டெடிலி மை ஹார்ட் இஸ் ஃபாஸ்டன்ட் ஆன் த லார்ட். ஏதோ பிரச்சனை வரும்போது மட்டும் ஓடுறது கிடையாது. புரியுதுங்களா? ஏதோ வியாதி வரும்போது மட்டும் ஓடுறது கிடையாது. எப்பொழுதும் என்னோட இருதயம் அவரோட சேர்ந்து பிணைக்கப்பட்டிருக்கு. ஃபாஸ்டன்ட் வித் காட். அதான் ஸ்டெட் ஃபாஸ்ட். சோ அப்படி இருக்கிற மனுஷன் துர்ச்செய்தியை கேட்கும்போது என்ன ஆக மாட்டானா? என்னங்க? அப்படி இருக்கிற மனுஷன் துர்ச்செய்தியை கேட்கும்போது பயப்பட மாட்டானா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கொரோனா வந்து 2020 அனௌன்ஸ் பண்ணும்பொழுது பாருங்க, 2020 ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் நிறைய நம்பிக்கையோட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு புது டெக்கேட் இல்ல, 2020 வரும்போது ஒரு புது டெக்கேட் ஓப்பன் ஆச்சு. ஒரு நியூ 10 years டெக்கேட் 19ஓட முடிஞ்சு அடுத்த 20 ஸ்டார்ட் ஆகுதுல, புது டெக்கேட் ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய கனவுகள் எல்லாரும் அப்படி ஆஹா ஓஹோன்னு இருக்கும்போது டக்குனு எது வந்துருச்சு உலகத்துல? ஒரு வைரஸ் வந்துருச்சு, ஒரு வாதை நோய் வந்துருச்சு. வந்தோடனே எல்லாமே கிரம்பிள் ஆகுது. அப்போ நான் வந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னாரு. அப்படியே சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட, திஸ் இஸ் யுவர் டைம் அப்படின்னாரு. இப்போதான் நீ தேவைடா உலகத்துக்குன்னாரு. எங்க எப்போங்க வெளிச்சம் தேவை உலகத்துக்கு? இருள் இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா. எப்பொழுது வெளிச்சம் தேவை? இருள் இருக்கும் போது தான் வெளிச்சம் தேவை. இருளை பார்த்து வெளிச்சம் பயப்படுமா? என்னங்க சொல்லுங்க, இருளை பார்த்து வெளிச்சம் பயப்படுமா? நீங்க வெளிச்சமா இருக்கும் பொழுது இருள ஐயோ உலகமே இருட்டாயிடுச்சுன்னு பயப்படுவீங்களா? இப்போ ஒரு லைட் உங்ககிட்ட இருக்குங்க, ஒரு லைட் உங்ககிட்ட இருக்கு, சரிங்களா? எல்லாம் இருட்டா இருக்கு, உங்ககிட்ட லைட் இருக்குன்னா நீங்க பயப்படுவீங்களா, தைரியமா இருப்பீங்களா? நீங்க தான் தைரியமா மோஸ்ட் கான்பிடென்ட் பர்சனா இருக்கணும் உலகத்துல. ஹல்லேலூயா. ஏன்னா வெளிச்சம் உங்ககிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோ அப்ப ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் யுவர் டைம், திஸ் இஸ் யுவர் டைம். இப்போதான் நீ என்ன பண்ணணும்? ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்டுக்கு எப்பங்க வேலை இருக்கு? சொல்லுங்க, நீங்களே போய் சொல்லுங்க எனக்கு. ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்டுக்கு எப்போ வேலை? ஜனங்கள் எல்லாம் வியாதியோட இருக்கின்றது. வியாதியில இருக்கும்போது தான் வேலை. கரெக்டா? ஒரு 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 ஊழியக்காரனுக்கு, அது எஸ்பெஷலி நான் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன் எனக்கு, அப்பதான் வேலையே. என்னங்க? கரெக்டா இல்லையா? அப்ப நான் வந்து ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் யுவர் டைம் டு வெஞ்சர் அவுட்னர். அதனால தான் பாருங்க, கொரோனா டைம்ல நான் வீட்லயே இல்லை. எப்படா நம்மளை வெளியே விடுவானுங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான். எப்போ அப்படின்னு ஓபன் பண்ணாங்களோ வெளியே ஓடிட்டான். வெளியே ஓடி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன். சில பேர்லாம் நான் இந்த மாதிரி போறேன்னு தெரிஞ்சு சில பேர்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே அட்மிட் ஆயிருக்கார் பிரதர், அவர் தனியாக ஒரு ரூம்ல வச்சிருக்காரு, நீங்க ஜோம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, போறீங்களா பிரதர் அப்படின்னு ஒன்னே போனேன். அந்த மாதிரிலாம் போனேன். வீட்டில் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களாம் எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க, கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு போவேன். ஹல்லேலூயா. when there is crisis in the world, it is your time. சொல்லுங்க, இட் இஸ் மை டைம் சொல்லுங்க. இது என்னுடைய நேரம் சொல்லுங்க. இட் இஸ் மை டைம். உலகத்துல கிரைசிஸ் இருந்தா அது யாரோட நேரம்? அது உங்களுடைய நேரம். ஏன்னா கர்த்தர் உங்க வழியா என்ன பண்ணுவாரு? வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாரு. எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ஆமான் வந்து என்ன பண்றான்னா, யூதர்கள் எல்லாம் தீர்த்து கட்டணும்னு பிளான் பண்றான். நம்ம இன்னொன்னு எஸ்தர் புஸ்தகத்தை நல்லா விலாவரியா பார்க்கலாம். ரொம்ப அழகான புஸ்தகம். தீர்த்து கட்டணும் ட்ரை பண்றான், சரிங்களா? அப்போ வந்து அந்த நேரத்துல பாருங்களேன், கரெக்டா ஆண்டவர் வந்து யூதரை வந்து என்ன பண்றாரு? ஒரு யூத ஸ்திரியை வந்து ராஜாத்தியா மாத்துறாரு, குயினா மாத்துறாரு. பாருங்க, ஆண்டவரோட டைமிங்க. அவர் வேற லெவல் ஆபரேட் பண்ணுவார் ஆண்டவர்.
அவர் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது ஆண்டவரோட டைமிங். ஹாமான் வந்து இங்க பிளான் பண்றான் யூதர்களை அழிக்கணும்ட்டு. கரெக்டா எஸ்தரை கொண்டு போய் எங்க உட்கார வச்சுட்டாரு ஆண்டவர்? த்ரோன்ல உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு எஸ்தர்ட்ட சொல்றாரு, இந்த பாருமா, நீ தான் வந்து இங்க என்ன பண்ண வேலை செய்யணும், நீ தான் இப்ப வேலை செய்யணும். புரியுதா? இது வந்து ஓன் டைம், திஸ் இஸ் யுவர் டைம். இப்ப நீ தான் என்ன பண்ணணும், வேலை செஞ்சு யூதர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளோட பேசுறாரு. சோ அப்ப எஸ்தரும் ஃபர்ஸ்ட் தயங்கினா, என்னால எப்படி பண்ண முடியும், ராஜா நான் சொல்றதை கேட்பாரா மாட்டாரா அப்படின்லாம் தயங்கினா. சொல்ல, எப்ப உன்னால முடியுமா, நீ பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. ப்ராப்ளம் பெருசா இருக்கணும்னு எஸ்தரும் பயந்தா. ஆனா கர்த்தர் வந்து எஸ்தரோட என்ன பண்றாரு, இடையே போடுறாரு. அவ போய் ராஜாட்ட பேசுறா. அன்னைக்கு ஒரு பெரிய என்னாச்சு, ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு யூதர்களுக்கு. அந்த தேசம் முழுதும் யூதர்கள் என்ன பண்ணாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். அது போலதான் சொல்றேன், உலகத்துல பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், திஸ் இஸ் மை டைம் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, திஸ் இஸ் மை டைம், இது என்னுடைய நேரம், இது என்னுடைய காலம். ஐயோ பிரதர், ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துருச்சு பிரதர், எக்கனாமிக் ரிசெஷன் வந்துருச்சு பிரதர், வேலைலாம் போகுது பிரதர். அதை பேசுறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கவே இல்லை. அதை பேசுறதுக்கு நியூஸ் இருக்குது, அதை பேசுறதுக்கு மீடியா இருக்குது. நீங்க எதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? இது என்னுடைய நேரம், கர்த்தர் இந்த இடத்துல என்னை செழிக்க வைப்பார் அப்படின்னு பேசதான் உங்களை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் நீர்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறேன். வாங்க, இந்த நீர்கால் ஓடம் அப்படின்னு அதாவது என்னன்னா, இந்த ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த ரிவர் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த படத்தை போடு விஜய். பாருங்க, பிக்சர் ஆஃப் அ பிளெஸட் மேன். உங்க ஸ்கிரீன்ல பாருங்க. பாருங்க, ஒரு பிளெஸட் மேன் எப்படி இருப்பானா, அந்த நீர்கால் ஓரமாக நடப்பட்ட மரம்னா ஒரு ரிவர் பக்கத்துல இருக்கிற மரம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். நீங்களும் வந்து எங்கேயாவது ரிவர் பக்கத்துலலாம் போய் பாருங்க, மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் இல்ல, எப்பொழுதும் தண்ணி குறைவே இல்லாமல் வரும். நீங்க பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பார்த்துருக்கேன். அந்த லேக் பக்கத்துல, ரிவர்ஸ் பக்கத்துலலாம் பச்சை பசேன்னு இருக்கும், மரம்லாம் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே வந்து அங்க தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா ரொம்ப காஞ்சி போய் ரொம்ப பரிதாபமா இருக்கும். எப்பவுமே அதுக்கு என்ன பண்ணுதா, கான்ஸ்டன்ட் சப்ளை அப்படி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ரிவர் அப்படின்னா எதை குறிக்குது, இந்த ரிவர்னா எதை குறிக்குது? ஸோ இந்த பிளான்டட் பை த ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்னா எதை குறிக்குது அப்படின்னா, வாங்க ஆதியாகமம் 2, ஆதியாகமம் 2:8 வாங்க, ஜெனசிஸ் 2:8 படிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் ம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ம் தேவனாகிய கர்த்தர் போதும் போதும், பார்வை 8க்கே வந்துருங்க. The Lord God planted a garden eastward in Eden. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு படிங்க. அதை திரும்ப அந்த வசனத்தை போடுங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அப்படின்னு தமிழ்ல வருது, ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா படிங்க. The Lord God planted a garden eastward in Eden. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈடன்ல ஈஸ்டர்ன் சைட்ல என்ன இருக்குது, ஒரு கார்டன் இருக்கு. இவ்வளவு நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், அந்த கார்டன் தான் ஈடன் நினைச்சோம். ஆண்டவர் என் கண்ணை தெரிஞ்சு காமிச்சாரு, ஈடனுக்குள்ளதான் கார்டனே இருக்குன்ட்டு. எக்ஸ்பிளைன் பண்றோம் உங்களுக்கு, இருங்க நல்லா கவனிங்க. The Lord God planted a garden eastward in Eden. அப்படின்னா கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஏதேமில கிழக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாரா, உண்டாக்கினார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிளான் பண்றார், ஒரு கார்டன் வைக்கிறார். சோ ஈடன்றது வந்து இட்ஸ் a bigger place. ஈடன் இஸ் நாட் த கார்டன். ஹலோ, ஈடன் இஸ் நாட் த கார்டன். ஈடன் இஸ் a bigger place. ஈடன் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஈடன் வந்து ரொம்ப ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஆமென். அங்க வந்து அந்த கார்டனுக்குள்ள யார வைக்கிறாரு, மனுஷன் வைக்கிறார். புரியுங்களா? ஈடன்றது ஒரு பெரிய இடங்க. இப்போ வந்து இப்ப நான் டி நகர்ல இருக்கேன். டி நகர் ஒரு பெரிய ஏரியா. அதுல ஒரு ஏரியால நான் உட்கார்ந்துருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? டி நகர்ல ஒரு ஏரியால நான் என்ன பண்றேன், நான் உட்கார்ந்துருக்கேன். புரியுதுங்களா? டி நகர் பிகர். அது போல தான் ஈடன்ல ஒரு கார்டன், அந்த கார்டன்ல ஆடம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஈடன் வாஸ் நாட் த கார்டன். ஈடன் இஸ் சம்திங் கிரேட்டர். ஈடன் இஸ் கிரேட்டர் than த கார்டன். அதுதான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏதேம் என்பது தோட்டத்தை விட பெரியது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாங்க,
அதை போட்டிருக்கா அந்த வசனத்தை டிஸ்பிளேல விஜய். அடுத்த வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் ம் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ம் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை ம். அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாருங்க, தோ- இப்போ ஈடன்ல கிழக்கு பக்கம், அதாவது ஈஸ்ட் வேர்ட்ல கார்டன் இருக்கு. அங்க கார்டன்ல நல்ல பார்வைக்கு அழகான புசிப்பதற்கு நலமான என்னது மரங்கள், பழங்கள், செடிகள். அங்க ஜீவ விருட்சம் அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப் அதுவும் இருக்குது. கூடவே எதுவும் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனி உள்ள மரமும் இருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் இதெல்லாம் கார்டன்ல இருக்கு. அடுத்தது படிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ம். ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி பாருங்க, அங்கே தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேன்ல இருந்து ஒரு நதி தோட்டத்துக்குள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு கான்டெக்ட்? ம், தோட்டத்துக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு ஒரு நதி வருதான். அது எங்க இருந்து வருது? வாங்க, இப்ப ஏதேன்னா என்னது ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சாதான் இந்த நதியெல்லாம் புரியும் உங்களுக்கு. ஏதேன் அப்படின்ற வார்த்தை வந்து ஹீப்ரூலயும் வந்து ஈடன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அது ஹீப்ரூல போடு விஜய். ஈடனா? ஓகே, சூப்பர். ஓகே, நல்ல கவனிங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த வேர்டு ஈடன் பாருங்களா, ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க, ப்ரொனவுன்சியேஷனே பாருங்களேன். ஹீப்ரூ ப்ரொனவுன்சியேஷன் எப்படி வருது பாருங்க. ஐடன் அப்படின்ற ஐடன், அதை வந்து ஈடன் அப்படின்னு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அவங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டாங்க. தே குட் நாட் டிரான்ஸ்லேட். தியாலஜியன்ஸ் வந்து அதுக்கு ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தட் வேர்டு சோ டீப், அது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம் உள்ள ஒரு வசனம். ஆமென். ஸோ இந்த ஈடன்ற வேர்டு அந்த ஹீப்ரூல எழுதியிருக்கு பாத்தீங்களா? அந்த ஹீப்ரூல அந்த எழுதியிருக்குல்ல மேல, ஒரிஜினல் வேர்டுன்னு ஒன்று இருக்கா? அந்த ஒரிஜினல் வேர்டு ஒரு கோடு போட்டு இப்படி இப்படி இருக்குல்ல, அது வந்து மொத்தம் வந்து 5 ஸ்ட்ரோக் வச்சு எழுதுவாங்களாம். அந்த ஹீப்ரூ வந்து ஸ்ட்ரோக்ஸ்னுவாங்க எழுதுறது. இந்த ஹீப்ரூ ரொம்பலாம் நான் படிச்சது இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரிங்களா? யாராவது ஹீப்ரூ ஸ்காலர் இருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க. 5 ஸ்ட்ரோக் வச்சு எழுதுவாங்களாம். ஸ்ட்ரோக்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் இப்படி, இப்போ ஏ எழுதுறோம்ல, ஏ ஸ்ட்ரோக்ஸ் பாத்தீங்களா எழுதுறது, அந்த மாதிரி 5 ஸ்ட்ரோக்ஸ் வருமா. ஸோ அந்த 5 ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் வந்து ஒரு மீனிங் இருக்கு. ஸோ 5 ஸ்ட்ரோக் வச்சு ஈடன் எழுதுவாங்க. ஸோ அந்த 5 ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு 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 அர்த்தம் இருக்கா. ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்பாட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து ஸ்பாட்டு, செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து மோமெண்ட், அடுத்தது வந்து பிரசன்ஸ், ஓப்பன் டோர், லாஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து ஹெவன் ஆர் டிலைட்ஃபுல் பிளேஸ். நல்லா கவனிங்க. 5 ஸ்ட்ரோக், 5 strokes. Using 5 strokes, we write the word Eden in Hebrew. ஸோ அஞ்சு ஸ்ட்ரோக்கு. இது வந்து ஒரு தியாலஜின்னு சொன்னதை நான் கத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸ்பாட்டு, மோமெண்ட், பிரசன்ஸ், ஓப்பன் டோர், ஹெவன். அஞ்சாவது வந்து ஹெவன். ஹெவன்னா டிலைட்ஃபுல் பிளேஸ். பரலோகம்னா டிலைட்ஃபுல் சந்தோஷம் நிறைஞ்ச இடம். பிளஷர். ஈடனுக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரு அர்த்தம் சொன்னா பிளேஸ் ஆஃப் பிளஷர் அப்படின்வாங்க. ஷார்ட்டா ஒரு மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா பிளஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, தியாலஜியன்ஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஈடன் வந்து த ஸ்பாட் ஃபார் த மோமெண்ட் வேர் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ஓப்பன் டோர் ஆக்சஸ் டு ஹெவன். புரியுதுங்களா? ஸோ ஈடன்னா என்னதான், த ஸ்பாட் ஃபார் த மோமெண்ட் வேர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், அதாவது பிரசன் அங்க இருக்குது, இஸ் ஓப்பன் டோர் ஆக்சஸ் டு ஹெவன். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஈடன் இஸ் த பிளேஸ் வேர் மேன் ஹேட் ஆக்சஸ் டு காட். சிம்பிளா சொல்லணும். ஆர் ஈடன் இஸ் த பிளேஸ் வேர் ஹெவன் அண்ட் எர்த் வேர் கன்வர்ஜிங். கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா பிசிக்ஸ்ல, கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட். பரலோகமும் பூமியும் கன்வர்ஜ் ஆகிற இடம் தான் எதுவா இருந்துச்சான்? ஏதேன், ஈடன். இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, Eden is the place where the presence of God or divinity was meeting with humanity. தெய்வீகம் மனுஷனை மீட் பண்ற ஒரு இடம் தான் ஈடன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இது சொல்றது ரொம்ப கஷ்டம். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல இருந்து, அந்த தெய்வீக இடத்துல இருந்து தேவன் வாசம் செய்கிற அந்த இடம், இட் இஸ் வேர் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தி லிட்டில் பிரசன்ஸ் ஆஃப் காட் dwells. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அங்க இருந்து ஒரு நதி புறப்பட்டுச்சான். ஹல்லேலூயா. பிரசன்ஸ்ல இருந்து தான் நதியா வருது. சோ லைஃப் எங்க இருந்து வருது? கார்டனுக்கு. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்தா கார்டனுக்குள்ள லைஃபே வருது. புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ அந்த ரிவர்ன்றது வந்து ஏதோ ஒரு பிசிக்கல் ரிவரை மட்டும் டினோட் பண்ணல, இட் இஸ் பிரிங்கிங் லைஃப் இன் டு த கார்டன். அது படிங்க அந்த வசனத்தை திருப்பி, 2வது அதிகாரத்துல 10வது வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே ஏதேனிலிருந்து பாருங்க, ஏதேனிலிருந்து அந்த ஜீவனை கொண்டு வர ஒரு நதி வருது, ஓடி. அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அங்க இருந்து அது பிரியதான். அது 4 ஆறு வரல. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? 4 ஆறு 4 ஆறு தானே சொல்லி கொடுத்தாங்க. 4 ஆறுனா 4 செப்பரேட்டா வருது போல அப்படின்னு. இல்ல 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 இல்ல, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ஜீவ நதி வந்து அது 4 பிரியுது. ஒரிஜினலி சோர்ஸ் எங்க இருந்து? அந்த 4 ஆறுக்கும் சோர்ஸ் எங்க இருந்துங்க வந்துச்சு? ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து வருது? ஏதேன்ல வருது. ஃப்ரம் ஈடன் த சோர்ஸ். அதுதான் சொல்றேன், உங்க சோர்ஸ் வந்து ஆண்டவரா இருக்கணும். உங்க லைஃப் சோர்ஸ் வந்து யாரா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். அதுதான் எரேமியா எழுதுறாருங்க. ட்ரீ பிளான்டட் பை த ரிவர், நீர்கால் ஓரமாக நடப்பட்ட மனுஷன். ட்ரீ நடப்பட்டது போல இருக்கிறீங்களா, ஒரு மரத்தை போல இருக்கிறீங்கன்னா ஏதேன்ல நடப்பட்ட மனுஷன். அப்படின்னா உங்க சோர்ஸ் வந்து ஆண்டவர் தான் இருக்கணும். உங்க சோர்ஸ் உங்க வேலை கிடையாது, உங்க சோர்ஸ் உங்க பிசினஸ் கிடையாது, உங்க சோர்ஸ் உங்க மினிஸ்ட்ரி கிடையாது, உங்க சோர்ஸ் உங்க சொத்து கிடையாது, உங்க சோர்ஸ் எதுவுமே கிடையாது. உங்க சோர்ஸ் யாரு? கர்த்தர். ஈடன் இஸ் யுவர் சோர்ஸ். த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் யுவர் சோர்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்படிப்பட்ட மனுஷன் தான் பாக்கியவான். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இதுதாங்க ஆண்டவர் விரும்புறாரு உங்க வாழ்க்கையில. இதுதான் ஆண்டவர் வந்து விரும்புறாரு. ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு ஆஸ்திகள் கொடுக்கிறார், அந்தஸ்து கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், எல்லாமே ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனா உன்னுடைய ஜீவனோட சோர்ஸ் யாரா இருக்கணும்ன்றாரு? நானா இருக்கணும்ன்றாரு. உன் ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஐஸ்வர்யமோ உன் பேரோ புகழோ இருக்கக்கூடாது. ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரா இல்லையாங்க? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார், உன்னை ஃபேமஸ் ஆக்குவேன்றார். அப்படியே சொல்றாரு லிட்டரலா, ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். ஆபிரகாம் மாதிரி ஃபேமஸ் ஆனாலும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு எந்த வீட்டுல போனாலும் ஆபிரகாம்னு ஒரு பையன் கண்டிப்பா இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஒரு பையனுக்கு கண்டிப்பா ஆபிரகாம் பேர் வச்சிருவாங்க. ஒரு குடும்பத்துல போனீங்கன்னா ஒரு 4 குடும்பம், ஒரு கசின்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அந்த கசின்ஸ் குரூப்ல ஒருத்தர் இருப்பான் பாருங்க, ஆபிரகாம்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்ல எப்படி ஒரு ஆள் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருப்பார். அவ்வளவு ஃபேமஸா என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஆபிரகாம மாத்திட்டார். ஆனா ஆபிரகாமுடைய சோர்ஸ் யாரா இருந்தா? ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு சோர்ஸ் இருந்தார். அதனாலதான் பாருங்க, அந்த கார்டன் ஆண்டவர் உண்டாக்குறாரு, அந்த கார்டனுக்கு ஜீவனை ஆண்டவர் தான் கொடுக்கிறாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? அந்த கார்டன் வந்து ஈடனுக்குள்ள ஈஸ்ட் வேர்ட்ல கிழக்கு தானே, கிழக்கு சைட்ல ஒரு கார்டனை வச்சு, அந்த கார்டனுக்கு ஜீவன் ஏதேன்ல இருந்து வருது, ஒரு நதியை போல பாய்ந்து வருகிறது. அந்த இடத்துல யார கொண்டு போய் வைக்கிறாரு? ஆதாம கொண்டு போய் வைக்கிறார். புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்களா, அந்த பிசினஸ்க்கு சோர்ஸ் யாரா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். உங்க குடும்பம், உங்க குடும்பத்துக்கு சோர்ஸ் யாரா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இல்ல? உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையை செய்வதற்கான சோர்ஸ் யாரா இருக்கணும்? ஆண்டவரா இருக்கணும். அந்த ஜீவன்ல இருந்து அந்த வேலையை நீங்க செய்வீங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்க எதை பார்த்து பயப்படுவீங்களா? சொல்லுங்க. ரிசெஷன் பார்த்து பயப்படுவீங்களா? எக்கனாமிக் டர்மாயில பார்த்து பயப்படுவீங்களா? ஐயோ இனி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க பயப்படுவீங்களா? உங்க சோர்ஸ் அவரா இருக்கும் பொழுது நீங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? சோ இதுதான் வந்து சங்கீதக்காரன் எடுத்து எழுதுறான் பாருங்க. அந்த பிளான்ட்ன்ற வார்த்தை, அதாவது இந்த பிளான்ட்ன்ற வார்த்தையும் ஜெனிசிஸ் 2ல வர பிளான்ட்ன்ற வார்த்தையும், ஜெனிசிஸ் 2 எத்தனாவது வசனம் அது? 2:7. 2:8ல பிளான்ட்ன்ற வார்த்தையும் வேற வேற கிரீக் வேர்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது இங்க வந்து ஷதால் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணோமா, எரேமியா 17 8வது வசனத்துல வந்து பிளான்ட்ன்ற வார்த்தை வந்து ஷதால்.
சரிங்களா? ஜெனிசிஸ்ல வந்து என்ன பிளான்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ஈடன் ஈடனுக்குள்ள ஒரு கார்டன் வந்து பிளான் பண்றாங்கல்ல, அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ம் நாட்டா நாட்டா நாட்டப்பட்டிருக்கு. தமிழுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. நாட்டா நாட்டானா டு ஃபிக்ஸ் ஆர் டு எஸ்டாப்ளிஷ். டு ஃபிக்ஸ் ஆர் டு நாட்டா NATA. அதாவது வந்து ஜெனசிஸ் 2:8 வர அந்த பிளான்ட் வந்து நாட்டா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. வேற வேற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஷத்தால், ஜெரமாயா 12:8 வந்து ஷத்தால் அப்படின்னா அது ரீபிளான்ட். இப்ப நம்மலாம் வந்து என்ன பண்ணணும்? இப்போ ரீபிளான்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். எத்தனை பேருக்கு போய் நம்மளாம் ரீபிளான்ட் ஆகணும். ஏன்னா மனசை கொண்டு போய் வேற எங்கேயும் வச்சுட்டோம்ல. அதனால என்ன பண்ணும்? அதெல்லாம் புடிங்கி எடுத்து என்ன பண்ணும்? ரீபிளான்ட் பண்ணும். சொல்லுங்க, ரீபிளான்ட் பண்ணும். அந்த ரீபிளான்டிங் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பண்ணணும். ஏன்னா ஒரு நாள் விட்டீங்கன்னா உலகம் வந்து திரும்ப பிடிங்க அங்க பிளான் பண்ணிடுது. கரெக்டா இல்லையாங்க? ஒரு நாள் விட்டா எங்க போயிருது மனசெல்லாம்? அந்த பக்கம் போயிருது. அவன் பிடிங்க இந்த பக்கம் நடிக்கிட்டு இருக்கான். அவன் தெளிவா இருக்கிறான். பாருங்க, இயேசு நிறைய உமைகள்லாம் சொல்றாருல. ஒருத்தன் போய் விதைக்கிறான். நைட்டு வந்து திருடன் வந்து நைட் என்ன பண்ணிடுறான்? மற்ற விதைகள் எல்லாம் உள்ள போட்டு போயிடுறான். இதுதான் வந்து இதுல இருக்குது, ஜெனிசிஸ்ல இருக்குது. நாட்டா டு ஃபிக்ஸ், அதாவது டு ஸ்ட்ரைக் இன் ஃபிக்ஸ் ஆர் டு பிளான்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ். ஸோ நம்ம வந்து ரீபிளான்ட் ஆனாதான் ஆண்டவர் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஷட்டா so that God can நாட்டா. எத்தனை பேருக்கு புரியுது? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ரீபிளான்ட் யுவர் செல்ஃப். யூ நீட் டு டேக் யுவர் ஹார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் ஃபிக்ஸ் இட் ஆன் காட் so that God can now start establishing you. See, இந்த அந்த ரீபிளான்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் பின்னாடியே வராரு பாருங்க. அப்பப்போ போகுது இருதயம், அப்படியே வெளியே போகுது இல்ல? அப்புறம் கதையை படிச்சு பாத்தீங்களா? வெளியே போகுது இருதயம். ஆண்டவர் திரும்ப வராரு. இல்லப்பா, நான் சொன்னதை செய்வான்ப்பா, உனக்கு வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும்பா, பூமியின் துகள்கள் போல இருக்கும்பா. புரியுதுங்களா இல்லையாங்க? அவனுக்கு மைண்ட் போகுது, அப்பப்போ வெளியே போகுது ஹார்ட். ஆனா ஆண்டவர் என்ன போட பர்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் அப்படிதான் பர்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? திரும்ப திரும்ப பின்னாடியே வராரு. ஏன்னா உங்களை ரீபிளான் பண்ணாதான் நெக்ஸ்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். சொல்லுங்க, திஸ் இயர் ஐ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். சொல்லுங்க, திஸ் இயர் ஐ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். and God wants to establish you. எப்படி வந்து ஏதேம் தோட்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரோ அதே போல உங்க வாழ்க்கையை ஏதேம் தோட்டமாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to experience Eden life. Hallelujah. Eden life is the best life. ஏன்னா ஈடன் லைஃபுக்கு ஜீவன் எங்கிருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருது. சோ நான் ஏதேன்ல ஒரு தோட்டமா இருக்கணுமா? பாருங்க, இது வந்து நான் ஆண்டவர் இதை நான் பேசும்போது என்கிட்ட சொன்னாரு. ஏதேன்ல ஒரு தோட்டத்துல மனுஷனை வச்சுட்டு அவனோட மேண்டேட் என்ன தெரியுமா? அதை பண்படுத்தி காட்டுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம அதே போல பல தோட்டங்களை உருவாக்கணும். அதுதான் மேண்டேட்டே. ஏன்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? பழுகி பெருகி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அப்படின்னா என்னது? எப்பா, இப்ப நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. அடுத்து நீங்க என்ன ஆகணும்? ஒரு சந்ததியை உண்டாக்கணும். அந்த சந்ததி என்ன பண்ணும்? இதே போல அநேக தோட்டங்களை என்ன பண்ணணும்? உண்டாக்கி பூமி முழுவதும் அதை என்ன பண்ணணுமா? நிரப்பணும். தேவனுடைய மகிமை பூமி எங்கும் நிரம்பணும். சோ தேவனுடைய ஏதேம் எப்படி பூமியை ஃபுல்லா நிரப்ப முடியும்னா, தேவனை குறித்த அறிவு உண்டாகும் பொழுதுதான் நடக்குமா? வாங்க, ஆபக்குக் தீர்க்கதரிசி எழுதுறாரு இதை பத்தி. அதுல வந்து 2வது அதிகாரத்துல 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய சித்தமா. இதுதான் ஆண்டவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு பூமியில. சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ, சமுத்திரம் சீஸ், for the earth to be filled with the knowledge of God as the waters cover the sea. எப்படி வந்து சமுத்திரம் ஃபுல்லா ஜலம் இருக்குதோ. எங்கேயாவது சமுத்திரம் காலியாகி பார்த்துருக்கீங்களா? இந்தியன் ஓஷன்ல தண்ணி காலியாகி போச்சுங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. இந்தியன் ஓஷன்ல என்ன இல்லை, தண்ணி காலி. பே ஆஃப் பெங்கால்லாம் காஞ்சி போச்சு. பார்த்துருக்கீங்களா? அப்படி யாராவது பே ஆஃப் பெங்கால் காஞ்சி போச்சு, அந்தமானுக்கு நடந்தே போயிட்டேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. என்னதான் வெயில் அடிச்சாலும் பே ஆஃப் பெங்கால் காயவே மாட்டேங்குது. கரெக்டா இல்லையாங்க? சென்னையில வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை வந்துச்சுல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இல்ல, இப்போ எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுது.
அப்ப வேப்பங்கள் காஞ்சி போச்சா? அஹ், சொல்லுங்க. காஞ்சே இல்லைல்ல. வேப்பங்கள் காஞ்சி போச்சு, அரேபியன் சி காஞ்சி போச்சு. நாங்களே இங்கிருந்து நடந்தே போயிட்டோம், அந்தமானுக்கு நடந்தே போயிட்டோம் பிரதர். ஃபிளைட்டு காசு மிச்சம் அப்படின்னு. அஹ், பாருங்க, சமுத்திரத்தை எப்படி ஜலம் வந்து நிரப்பி இருக்குது அப்படின்னா என்னது? சீஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபில்டு வித் வாட்டர். அதே போல எப்படி இருக்கணுமா, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால், சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவு தான் மகிமையை வெளிப்படுத்தும். பாருங்க, நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். நாலேஜ் ஆஃப் காட் பிரிங்ஸ் அவுட் த க்ளோரி ஆஃப் காட். அதனால்தான் பிசாசுக்கு வந்து நீங்க ஆண்டவரை பத்தி அறியாம இருக்கணும்னு தான் பிசாசோட நோக்கமே. சரி, பிசாசு உங்களுக்கு வியாதியை தர மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் என் கண்ணை திறந்து காமிச்சார். அவர்கிட்ட, பிசாசு உனக்கு வியாதி தரான்னு நினைக்கிறியா? பிசாசு வியாதிலாம் தர மாட்டான். பிசாசு வியாதியும் தர மாட்டான், தரித்திரமும் தர மாட்டான், எதுவுமே தர மாட்டான். ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவான், உங்க கண்ணை குருடாக்கிடுவான். வந்து கர்த்தரை பார்க்காத அளவுக்கு உங்க மனக்கண்கள் என்ன பண்ணுவானா, குருடாக்கி விட்டுருவான். உங்க மனக்கண்கள் மேல ஒரு வேலியை போட்டுருவான். வெயில் வாஸ் கவரிங் தம் அப்படின்னு வரும் கொரிந்தியர்லாம் பவுல் எழுதுவார். எப்படி மோசே வந்து ஒரு 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 திரை வந்து அது ஒரு முக்காடு இருந்துச்சோ, அதே போல இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஒரு முக்காடு இருக்கு. எதுனா அந்த முக்காடுனால என்ன பண்றாங்க, தேவனுடைய கிருபையை பார்க்காம தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை அறியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு. எப்படி மோசே ஒரு முக்காடை போட்டு வைத்திருந்தாரோ, அதே போல இன்னைக்கு நிறைய பேர் முக்காடை போட்டு உட்கார்ந்துருக்கான். புரியுதுங்களா? சோ பிசாசு வந்து வியாதியில எங்க ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ளனா வியாதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். புரியுதுங்களா இல்லையாங்க? நீ என்ன தனியா வரும்னு நினைக்கிறீங்களா வியாதி தேடிக்கிட்டு? ஆண்டவரை பத்தி அறிவு இல்லைன்னா வியாதி வந்துடும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த இந்த உலகத்துல, இந்த எதிர்மறையான உலகத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார்ன்ற அந்த அறிவு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். சோ பிசாசோட நோக்கம் வந்து இக்னரன்ஸ் தான். இக்னரன்ஸ் என்னது? அறிவின்மையால உங்களை நிரப்புவது. அறிவின்மை, யாரோட அறிவு உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு பார்ப்பான். கர்த்தரோட அறிவு வர விடாம பாத்துக்கணும் அவனுக்கு. மத்த அறிவெல்லாம் உள்ள கொண்டு வருவான். ஆனா கர்த்தரோட அறிவை என்ன பண்ண மாட்டான், உள்ள வர அலோவ் பண்ண மாட்டான். இதுதான் அதனாலதான் ஆபக்குக் தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசுறாரு, அவசரம் திரும்ப போடுங்க. ஃபார் தி earth will be filled with the knowledge of the glory of God. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அது எப்படி இருக்குமா, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. சோ அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் த ஏஜ் வேர் த நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ அவுட் தி எர்த். அந்த மேண்டேட்டை ஆண்டவர் உங்க கையிலையும் கொடுத்திருக்கிறார். சோ நீங்க தேவனை அறிந்து கொண்டு இந்த அறிவை நீங்க என்ன பண்ணணுமா, உலகம் எங்கும் கொண்டு போகணும். ரொம்ப வருஷத்துக்கு நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் இதுதான் பேசினார் என்கிட்ட. The earth should be filled with the knowledge of the glory of God. அவரை அறிகிற அறிவு உண்டாகும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பூமியே மகிமையாக்கப்படும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இந்த பூமி முழுவதும் எப்படி இருக்குமா, ஒரு ஏதேனே போல இருக்கும். சோ இந்த மேண்டேட்டை தான் ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு, ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. பலிக்கு பெருகு, நிரப்பு, அதை கீழ்ப்படுத்து, ஆண்டுகொள். சோ உனக்கு ஒரு கார்டனை கொடுத்திருக்கேன், இப்போ நீ ஒரு சந்ததியை உண்டாக்கு, அதான் பலிக்கு பெருகு. நவ் யூ மல்டிப்ளை, யூ பிகம் ஃப்ரூட்ஃபுல். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுன்ற, நிறைய பிள்ளைகளை வச்சுக்கோ, வச்சு ஒரு பெரிய சந்ததியை உண்டாக்கு. அவர்கள் பூமியை கீழ்ப்படுத்துவார்கள், ஆண்டு கொள்வார்கள். சோ அந்த எல்லா தோட்டத்துக்கும் ஒரு எங்கிருந்து உங்களுக்கு வர நதி வரப்போதான், ஏதேன்ல இருந்து நதி வரும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் குடும்பம் என்ற தோட்டத்திற்கு நதி எங்க இருந்துங்க வருது? ஏதேன்ல இருந்து வருது. அந்த நதி செல்லும் இடம் எல்லாம் ஜீவன் உண்டாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுறார், where the river flows there is life. அந்த நதி செல்லும் இடம் எல்லாம் என்ன உண்டாகுமா, ஜீவன் உண்டாகும். சோ உங்களுடைய சோர்ஸ் வந்து ஆண்டவர் தான், வேற யாருமே கிடையாதுங்க. நீங்க பெரிய வேலையில இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கலாம், நிறைய செல்வாக்கு இருக்கலாம், உங்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கலாம், ஆனா அது உங்க சோர்ஸ் கிடையாது. இல்ல பிரதர், எனக்கு வேலையே இல்லை பிரதர், எனக்கு பெருசா நீங்க சொல்ற மாதிரி பதவியெல்லாம் இல்லை பிரதர், பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை பிரதர். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. உங்க பேக்ல யார் நிக்கிறா? கர்த்தரே நிக்கிறார். அதுதான் உங்க பேக்ரவுண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன்னா என் பேக்ல யார் இருக்காருங்க? கர்த்தர் இருக்கார். சொல்லுங்க, என் பேக்ல கர்த்தர் இருக்கிறார். அதனால என் பேக்ரவுண்டு பெருசு.
சொல்லுங்க, வாய்த்தான்னு சொல்லுங்க. என் பேக்ல கர்த்தர் இருக்கிறாரு, அதனால என் பேக்ரவுண்டு பெருசு. ஏன்னா சில பேருக்கு அந்த கவலை இருக்கு. பிரதர் அவரை மாதிரி எனக்கு ஒரு பேக்ரவுண்ட்லாம் இல்லை பிரதர். சாதாரண ஸ்கூல்ல படித்தேன் பிரதர். ரொம்ப சிம்பிளான ஃபேமிலியில பிறந்துட்டேன் பிரதர். ஒன்றும் பெரிய எக்ஸ்போஷர்லாம் கிடையாது பிரதர் எனக்கு. கிடையாது. இஃப் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு கிரைஸ்ட், யூ ஹேவ் ஆல் த எக்ஸ்போஷர் இன் த வேர்ல்டு. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்துவுக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷர்லாம் வந்துடும் உங்களுக்கு. நீங்க நிறைய பேர் இருக்கு, எனக்குலாம் எக்ஸ்போஷர் இல்லை பிரதர். இதே ஊர்ல, இந்த சின்ன ஊர்ல தான் பிரதர் உட்காந்துருக்கேன். எனக்கு சென்னையை கூட நான் பார்த்தது இல்லை பிரதர். அப்படி அப்படிலாம் சில பேர் நினைக்கிறேன். சென்னையை கூட பார்த்தது இல்லை பிரதர். நான் பெங்களூர் கூட போனது இல்லை பிரதர். டெல்லிலாம் நான் வந்து மேப்ல தான் பிரதர் பார்த்துருக்கேன். ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ நீட் ஒன்லி கிரைஸ்ட் எக்ஸ்போஷர். கிறிஸ்துவுக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா மற்ற எக்ஸ்போஷர் எல்லாம் கிறிஸ்து கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹalleluya, ஆமென். ஏதேன்ல இருந்து ஒரு நதி வந்தது. அந்த நதி அந்த தோட்டத்தில் முழுவதும் என்ன பண்ணுச்சா? ஜீவனை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய பிரசனம் என்ற ஏதேன்ல இருந்து ஒரு நதி பாய்ந்து கொண்டிருக்குது. இப்ப அந்த நதி எங்க தெரியுமா இருக்கு? அந்த சீக்ரெட் நான் சொல்லிடுறேன் வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், தி காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான். 7வது அதிகாரம் 37வது வசனம். இன்னைக்கு நிறைய நீங்க நிறைய பேர் தேடுறாங்க பிரதர், அந்த ஏதேன் எங்க இருக்கு. இப்போ ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் ஃபைண்ட் ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. வேர் வாஸ் தி கார்டன் ஆஃப் ஈடன். பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி வீடியோ எல்லாம்? ஆமா. நோவாவோடைய ஆர்க் வந்து இந்த மலை மேலதான் இருந்துச்சு அப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருக்கு. ஈடன்ல அங்க இருக்கு, இங்க இருக்கு, நல்லதுதான். ஆனா இன்னைக்கு ஏதேன் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வேதத்துல இருந்து. வாங்க, யோவான் 7:37 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் ரொம்ப முக்கியம் தாகமாய் பாருங்க, இயேசு நின்று சத்தமிட்டு. ஐ லவ் திஸ் வேர்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு நின்று சத்தமிட்டாருன்னா அப்படியே மெதுவெல்லாம் சொல்ல பாருங்க. பாருங்க இது, ஏன்னா அவர் சொல்ல போறது அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இதை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஜீசஸ் கிரைட், இங்கிலீஷ்ல he cried out, he literally lifted his voice. சத்தமா சொல்ற என்ன சொன்னார்? சத்தமிட்டு என்ன சொன்னார் அவரு? பாருங்க, படிங்க. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்னு கத்துறாரு அன்னைக்கு. நான் ஒரு நாள் இதை படிக்கும் போது அப்படியே இமேஜின் பண்றேன், அப்படியே இயேசு ஸ்கிரீமிங் அட் த டாப் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ். யோசிச்சு பார்க்க முடியுதா? அது கற்பனை பண்ண முடியுதா அவங்களால? பாருங்க எவ்வளவு நல்ல அப்பா இல்ல. இப்போ உங்க புள்ள வந்து எக்ஸிபிஷன் போறீங்க, எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்கீங்க, கூட்டு போறீங்க, கூட்டம் பயங்கரமா இருக்கு. உங்க பிள்ளை ஏதோ கையை விட்டுட்டு எங்க கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டான். நீங்க தேடுறீங்க, உங்க பிள்ளை அங்க இருக்குது. எப்படி கூப்பிடுவீங்க? பாப்பா இங்க இருக்கேன் அப்படி கூப்பிடுவீங்களா? இப்ப நான் கூப்பிட்டது உங்களுக்கே கேட்டிருக்காது. இங்க இருக்கேன் அப்படி கூப்பிடுவீங்களா? எப்படிங்க கூப்பிடுவீங்க சொல்லுங்க சிஸ்டர் விஜய், எப்படி கூப்பிடுவீங்க? இல்ல சத்தமா. யூ வில் ஸ்கிரீம் அட் த டாப் ஆஃப் யுவர் வாய்ஸ். கரெக்டா? அப்படிதான் கூப்பிடுவீங்க? இல்ல பிரதர், நான் ரொம்ப டீசென்ட் ஃபேமிலியில பிறந்தேன் பிரதர். நாங்கெல்லாம் கத்திலாம் பேச மாட்டோம் பிரதர். நாங்க ரொம்ப டீசென்ட்டா, ரொம்ப டிக்னிஃபைடா இருப்போம் பிரதர். சத்தமா தான் பேச மாட்டோம். நாங்க வந்து வீட்லயே வந்து பொறுமையா தான் பேசுவோம். அப்படி பண்ணீங்கன்னா புள்ள போயிடும் அப்படியே எக்ஸிபிஷனோட. அப்புறம் இம்மையில பார்க்க முடியாது புள்ளைய, மறுமையில தான் பாப்பீங்க. புரியுதுங்களா? சோ மனுஷன் இப்படிதான் ஒரு தொலைஞ்சு போன நிலைமையில இருக்கிறான். ஆண்டவர் போய் கத்துறாரு, எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போன மாதிரி இருக்கிறான் மனுஷன். அப்போ எந்திரிச்சு கத்துறாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம். அப்ப எல்லாம் நினைச்சு ஏன் கத்துற அப்படின்னு இருப்பாங்க, நினைச்சிருப்பானுங்க எல்லாம். நல்லா தானே இருந்துச்சு, ஏன் கத்துறீங்க? ஏன் அப்படி கத்துனாரு தெரியுமா? ஏன்னா அவரிடத்துலதான் ஜீவ தண்ணீரே இருக்குது. இன்னைக்கு தாகத்துக்காக எங்கெங்கெல்லாம் மனுஷன் போய் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் போக மாட்டேங்குது. கரெக்டாங்க? எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் போக மாட்டேங்குது. நீங்க காலையில ஒரு மெசேஜ் கேட்டு இருந்த ஒரு பாஸ்டரோட மெசேஜ் ரொம்ப அழகா பேசினாரு. என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு சூப்பரா சொன்னாரு. ஒரு மேட்டர் சொன்னாரு, சுத்தி பாருங்க எங்க போனாலும் ஹாஸ்பிட்டலா இருக்குது, கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமா, எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய பில்டிங்லாம் இன்னைக்கு எந்த பில்டிங்? ஹாஸ்பிட்டல் பில்டிங் தான். சென்னையில நான் பார்த்த வரைக்கும்
ரொம்ப கூட்டமா இருக்கிற பில்டிங் வந்து எந்த பில்டிங் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல், ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் நான் போறனால நான் அதை பார்த்தேன். சென்னையில போகாத ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டலுக்குள்ளயும் நான் கால வச்சுட்டேன். ஆனா எல்லா ஹாஸ்பிட்டலும் எப்படி இருக்குங்க? கூட்டமா தான் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்குது அது. ஃபுட் கோர்ட்னு வச்சு கிரில் சிக்கன் வித்துக்கிட்டு இருக்கான். அது வித்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒருத்தர் அப்போலோல பார்க்க போறேன். அவர் கொஞ்சம் பெரிய பதவியில் இருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதனால அவருக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போலோல அவர் ஒரு பெரிய சூட் ரூம் மாதிரி போட்டு உட்காந்துருக்காரு உள்ள, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஆக்சுவலி அவருக்கு சின்ன பிரச்சனை தான், ஆனா அவருக்கு ஃப்ரீயா கொடுக்குறனால அப்பப்போ போய் படுத்துப்பாரு அவரு. நானே கேட்பேன், ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல, எவ்ரி திங் இஸ் கெட்டிங் பெய்டு பிரதர் அப்படி. ஓ, அப்புறமா போய் படுத்து போறாரு அவர் பாட்டுக்கு. சூட் ரூம் மாதிரி இருக்குது. அவர் ஒரு ரூம்ல படுத்துட்டு பக்கத்து ரூம்ல பையன் வந்து தீ பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நான் போய் பேசிட்டு வந்துட்டேன்னு அவங்க பையன் கேட்கறான், கிரண் யூ வாண்ட் ஈட் சம்திங்ன்றா. டேய், நான் ஹாஸ்பிட்டல் ஜாப் பண்ண வந்திருக்கேன்டா, நீ என்ன விருந்தோம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து குடும்பம்? இல்ல, வி கெட் கிரில் சிக்கன் எவ்ரி திங். அண்ணா கிரில் சிக்கனா? ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஹாஸ்பிட்டல்காரன், இவனுங்க நம்ம கிட்ட தான் வருவானுங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மால்ல இருக்கிறதெல்லாம் இங்க கொண்டு வந்துருவோம். அடுத்த தியேட்டர் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான், அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல. இந்த மால்ல இருக்கிற மாதிரி தியேட்டர் எல்லாம் கொண்டு வந்து, இந்த மால்ல ஃபன் வேர்ல்டு ஃபன் சிட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் விளையாடுறது, அதையும் கொண்டு வந்துருவானுங்க அடுத்தது. ஏன்னா நம்ம ஆளுங்க இப்ப எப்படி ஆயிட்டானுங்க, மனுஷன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? லைட்டா ஏதாவது வந்தாலும் எங்க ஓடுறான்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறான். கவனிச்சிங்களா? லைட்டா கொஞ்சம் என்னன்னா எங்க போறான்? உடனே ஹாஸ்பிட்டல் தான் போறான். பிச்சுக்கிட்டு ஓடிடுறான் உடனே. இதா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு ஓடுறான். ஃபர்ஸ்ட் எங்க ஓடுறான்? கூகுளுக்கு போய் டைப் பண்றான், பெயின் இன் த த்ரோட் அப்படின்னா கூகுள், ஐ திங்க் யூ மஸ்ட் பி ஹேவிங் கேன்சர் அப்படின்னு கூகுள் ஃபர்ஸ்ட் ஒருத்தன். சாட் ஜிபிடி. சாட் ஜிபிடி தான். அது கேன்சர், கேன்சர் அடே தொண்டை அப்படி இப்படி இருந்துச்சா சுடு தண்ணி குடிங்க, அது கேன்சர்னு காட்டுது. அதை பார்த்தோன்னா பயந்துடுறான். உடனே அங்க போனா அவங்க வந்தாண்டா நல்லா ஒருத்தன் மாட்டினா, வாங்க சார் இந்த ஸ்கேன் எடுங்க அந்த ஸ்கேன் எடுங்க, டோட்டல் பில் 50,000. தொண்டை வலிக்கு 50,000னா கொஞ்சம் சூடா வீட்டுல கஷாயம் வச்சு குடிச்சீங்கன்னா தொண்டை வலி எல்லாம் பறந்து போகுது. அவங்க ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா நம்ம காதுகளை வந்து தேவனுடைய வார்த்தை வராதபடி மூடி வச்சிருக்கிறோம். அதுதான் சொன்ன பாத்தீங்களா, பிசாசோட தந்திரமே இக்னரன்ஸ் தான். கிறிஸ்தவர்களும் இதுக்குள்ள இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்களும். அதனாலதான் இயேசு எழும்பி கத்துறாரு. இப்ப புரியுதுங்களா இயேசு ஏன் கத்துனாருன்ட்டு? எப்பா தாகமா இருக்கிறவனே, வருத்தமா இருக்கிறவனே, பாரம் சுமக்கிறவனே, என்கிட்ட வாப்பா, என்னிடத்துல வந்து ஜீவ தண்ணீரை என்ன பண்ணு, பருகி கொள்ளுன்னு கத்துறாரு. அடுத்த வருஷம் படிங்க 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அவனுக்கு உள்ள இருந்து ஜீவ தண்ணீர். ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது யார் உங்க இருதயத்துக்குள்ள வரா? இயேசுவே உங்க இருதயத்துக்குள்ள வரார். பாத்தீங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டவர்கிட்ட. அவரை நான் விசுவாசிக்கும் போது அவரே உள்ள வந்துடுறாராம். இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? சொல்லுங்க, எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, நான் அந்த கடவுளை விசுவாசிக்கிறேன் இந்த கடவுளை விசுவாசிக்கிறேன்றாங்கல்ல உலகத்துல. எனக்கு அந்த கடவுள் தெரியும் இந்த கடவுள் தெரியும்ன்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் அவங்க எல்லார்கிட்டையும். எல்லாம் ரைட்டுங்க, எல்லாரையும் விசுவாசிங்க, ஆனா உங்களுக்குள்ள வருவாரா அவரு? சொல்லுங்க, அவருக்குள்ள வருவாரா? வரமாட்டார். நீங்க தான் எங்கேயா போய் பார்க்கணும் அவரை போய். கரெக்டா இல்லையாங்க? போறாங்கல்ல, புனித ஸ்தலங்களுக்கு போறாங்கல்ல, அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு போறாங்கல்ல, அவர் வருவாரா? சொல்லுங்க, வரமாட்டாரு. இயேசு மட்டும்தான் உள்ள வந்து தங்குவாரு. எந்த கடவுளை விசுவாசிச்சாலும் எந்த கடவுளும் உள்ள வராது. நீ வந்து என்ன பாரு, நீ வந்து எனக்கு ஏதாவது செய்யு, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன், முடிஞ்சா பண்றேன், எனக்கு இதை பண்ணு, அதை போடு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு. இயேசு என்ன சொல்ற? நீ எதுவும் பண்ணாதையா, நீ விசுவாசி, நான் உனக்கு உள்ள வரேன்ற. உள்ள வந்து ஜீவ தண்ணீர்கள் உங்களுக்குள்ள உண்டாகுமா? சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் எனக்குள்ள இருக்கு. ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இஸ் இன்சைட் ஆஃப். ரிவர், நாட் லேக். லேக் வந்து ஓடாது, ரிவர் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர், flowing river will out of his heart will flow rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இன்றைக்கு ஏதேன் எங்க தெரியுமா இருக்கு? இங்க இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு. இங்கதான் இருக்கு ஏதேன். இங்க இருந்துதான் ஜீவ தண்ணீர் ஓடுமா. அதனாலதான் இயேசு கத்துனாரு. ஏன்னா எவனும் கேட்க மாட்டான். யூதர்கள் அந்த காலத்துல என்ன நினைச்சாங்கன்னா,
அஹ், இந்த தேவாலயத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்குது, இந்த தேவாலயம் தான் நமக்கு எல்லாம் சொல்லி அதை கட்டி அழுதுகிட்டு இருந்தானுங்க. இயேசு கத்தர், எப்பா என்கிட்ட வாப்பா, தேவாலயத்துல ஒண்ணு, அதான் இயேசு சொன்னார்ல, இந்த தேவாலயம் ஒண்ணு என்ன பண்ணும், இடிக்கப்படும்னாரு. இடிக்கப்பட்டுச்சா? AD 70 தரமட்டமாக்கப்பட்டுச்சு தேவாலயம். இயேசு அதை வந்து ப்ராஃபஸி பண்றாரு. ஒரு நாள் வரும், தேவாலயம் தரமட்டமாக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது தேவாலயத்துல இருந்த திரை வந்து என்னாச்சு, ரெண்டா கிழிஞ்சிச்சு. The presence of God was lifted from that place. இயேசு சிலுவையில மரித்த உடனே அங்கிருந்து பிரசனம் வந்து என்ன பண்றது, எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஏன்? இன்றைக்கு பிரசனம் நமக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கு. ஏதேனும் உங்களுக்குள்ள இருக்கு. இங்க இருந்துதான் ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடுமா. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இருந்து தான் சொல்லுங்க, எனக்குள்ள இருந்து ஏதேன் நதி புறப்படும். The living waters of Eden will proceed out of me. Hallelujah. Amen. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இங்கதான் இருக்குது. நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம். இங்க அவர் செய்வாரா, இவர் செய்வாரா, அவன் செய்வானா, இவன் செய்வானா, என் கம்பெனி செய்யுமா, என் நாடு செய்யுமா, அப்படி எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எப்ப உனக்குள்ள வச்சுட்டேன்ப்பா, சோர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஜீவ தண்ணீரின் ஊற்று. ஹி இஸ் தி சோர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். அந்த ஊற்று எங்க, அந்த ஊற்றே யாரு? அவர் தான். அவர் எங்க இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருக்கிறார். இது இப்ப உங்களுக்குள்ள இருந்து வரும் ஜீவன். நீங்க எங்கேயும் ஓடலாம் வேண்டாம், எங்கேயும் அலைந்து தெரிய வேண்டாம். உடம்பு சரியில்லையா, அங்க போறேன் இங்க போறேன், எனக்கு அவரை தெரியும், ஒன்னும் இருக்காது. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், வாங்க சங்கீதம் 1, இதை நீங்க பேசி முடிச்சிடலாம், இல்லைன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் ஆயிரும். சங்கீதம் 1க்கு வாங்க. 1 1 2 3 1 2 இல்ல 3 படிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. பாருங்க, இதே பிரேஸ தான் யார் யூஸ் பண்றா? எரேமியா தீர்க்கதரிசி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேருக்கு நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்? கை தூக்குங்க. என்ன செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் பிரதர். நான் 2 கையும் தூக்குவேன், முடிஞ்சா காலையும் தூக்கிடுவேன். நான் இப்போ நான் செய்யறதெல்லாம் சக்சஸ் ஆகணும்னா கை தூக்கும். நான் என்ன செஞ்சாலும் நான் நல்லா இருக்கணும் பிரதர்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. சீக்ரெட் டு பீயிங் சக்சஸ்ஃபுல் இன் எவ்ரிதிங் யூ டு. என்ன வேணா, என்ன தொழில் வேணா பண்ணுங்க, ஆனா நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். அதான் ஆண்டவர் சித்தம். தெரியுமா உங்களுக்கு? என்னங்க புரியுதா இல்லையா? என்ன தொழில் வேணா பண்ணுங்க பிரதர். எனக்கு தோசை ஊத்த தெரியும் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் நம்பர் 1 இருக்கணும்ன்றாரு. அதுல தோசை ஊத்துறதுல நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும்ன்றாரு. நீங்க நினைக்கலாம் நம்பர் 1 நீங்க இருந்தீங்கன்னா உலகமே உங்ககிட்ட வந்து தோசை சாப்பிடும். நான் சொல்றேன் உங்களுக்கு, தோசை ஊத்துறது உங்களுக்கு நல்லா, நான் தான் பிரதர் நல்லா தோசை ஊத்து, என்ன போல தோசையை ஊத்த முடியாது நீங்க சொன்னீங்கன்னா உலகமே மட்டும் தோசை சாப்பிடுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சரி, நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், பிரதர் எனக்கு அந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் பிரதர், அந்த கம்பெனில வேலை பார்க்கணும் பிரதர், கூகுள் மாதிரி கம்பெனில வேலை பார்க்கணும் பிரதர், பேஸ்புக் மாதிரி கம்பெனில வேலை பார்க்கணும் பிரதர். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சங்கீதத்துல போட்டிருக்கிறது போல நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க மேட்டர் வந்து இங்க வேலை பார்க்கணும் அங்க வேலை பார்க்கறது இல்ல, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும். புரியுதுங்களா? கூகுளே ஒர்க் பண்றீங்க, ஒழுங்கா வேலை செய்யலாம், சம்பளம் கொடுப்பான வச்சு உங்களை. என்னங்க, நான் அவர் என்ன CEO உங்களுக்கு சொந்த சித்தி பையனாவன் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு? அதுதான் புரியலையா நிறைய பேருக்கு. அங்க இருக்கணும் பிரதர், இங்க இருக்கணும் பிரதர், அங்க போயிருக்கணும் பிரதர், இந்த இதுக்கு சொல்லுங்க. செய்வதெல்லாம் அதுக்கு என்ன பண்ணுமா? படிங்க, திரும்ப படிங்க, 2வது வசனம் படிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கணும்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும்னா இந்த உலகத்துல எல்லாவற்றத்துக்கும் மேலாக கர்த்தருடைய வேதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கணும். இட் should hold first place in your life. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முதல் இடத்தை நீங்க கொடுக்கணும். அதான் பிரியமா இருக்கு. பிரியமா இருக்கிறதுனா டெய்லி தலைக்கடியில தலகாணி கடியில வச்சு படுக்கிறது பேர் பிரியமாக்குறது இல்ல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல, டெய்லி தூங்கும் போது என்ன பண்ணுமா,
தலைக்கடியில தலகாணியில வைனாங்க. அப்ப நான் கேட்டேன் ஒரு வாட்டி, எதுக்கு மாய்க்கணும்னா, இல்ல எதுவும் இது பாதுகாக்கும் உன்னை. ஆமா, இது வந்து இது பாருங்க, பேய் பிசாசுலாம் துரத்திடும் இது. இது வந்து உன்னை பாதுகாக்கும் அப்படின்னாங்க. அதனால என்ன பண்ணுவோம், சின்ன வயசுல இருந்து தலைக்கடியில, அப்புறம் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் தெரிஞ்சு இது தலகாணி கடியில இருந்தா பத்தாது, தலைக்குள்ள இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்பந்தான். ஹலோ, தலகாணி கடியில இருந்தா என்ன ஆகாது, ஒன்னும் ஒன்னும் நடக்காது. இது எங்க போகணும், உள்ள போகும். தலை தலைக்குள்ள போகும். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயில் விட்டு பிரியாமல் இருக்கணும். யோசுவாட்ட சொல்றார் ஆண்டவர், இரவும் பகலும் அதில் தியானமாயிரு. சோ பைபிள தலகாணி கடியில வச்சோ, பைபிள கார்ல ஃப்ரண்ட்ல இப்படி டேஷ்போர்ட்ல வைக்கிறதுனாலயோ ஒண்ணும் ஆகாது. இதை திறந்து படிக்கணும். ஹலோ, திறந்து படிக்கணும். படிக்கிறது மட்டும் பத்தாது, அதை என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு பாருங்க, இரவும் பகலும் தியானிக்கணும். அதை தியானிக்கணும். இரவும் பகலும் அதை என்ன பண்ணும், அதை தியானிக்கணும். தியானிக்கணும் அப்படின்ற வார்த்தை வந்து ஹாகா. இது ஒரு தனி மெசேஜா நான் பேசியிருப்பேன், 2022 பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், 23 பேசியிருக்கேன். என்னோட யூடியூப்ல போய் ஹாகான்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஹாகா அப்படின்னா டு மட்டர், முணங்குவது. ஹாகானா மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, தியானம். சங்கீதத்திலே போடுங்க, சங்கீதம் 1 இப்போ போடுங்க. இரவும் பகலும் தியானமா இருப்பது, மெடிடேஷன், தியானம் அப்படின்ற வார்த்தை வந்து ஈப்ரு வார்த்தை வந்து ஹாகா, HAGAH, ஹாகா. மட்டர், மட்டர்னா முணங்குவது. எத்தனை பேருக்கு முணங்க தெரியும், கை தூக்குங்க. நான் நல்லா முணங்குவோம் பிரதர். நம்ம எல்லாருமே முணங்குறதுல PhD வாங்கியிருப்போம், சரிங்களா? முணங்குறதுல நமக்கு அசால்ட்டா வரும். நமக்கு முணங்கணும். எதை முணங்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையை முணங்கணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து முணங்கணும். இப்ப எதுவுமே நடக்கல, ரொம்ப மோசமா இருக்கு சூழ்நிலை, கையில வந்து 10 காசு இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா என்னத்தான் நல்லா தான் பேசுறாரு ஜூம் மீட்டிங்லாம், ஆனா ஒன்றும் வரமாட்டேங்குது, நமக்கு தான் ஒன்றும் வரமாட்டேங்குது. இவர் நல்லா தான் பேசுறாரு கிரண் பால் பிரதர், அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, முணங்க கூடாது. கரெக்டா இல்லையாங்க? அப்படி முணங்க கூடாது. இதுதான் ஆகா. இது போய் பாருங்க, இது இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்கேன்னா, சரி ரைட்டு. சரி, இப்ப தமிழ்ல பேசிடுறேன், கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா இதுன்னா இதை போய் கேட்டுருங்க. ஆக எப்ப பேசியிருக்கேன், February 8, 2024, 23 விஜய், 24, 2024 February 8 பேசியிருக்கேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசியிருக்கேன். ஸோ முணங்குறது. ஸோ என்ன, இப்போ ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அக்கௌண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்னங்க முணங்குறது, நீங்க கேட்கலாம் பிரதர். அப்ப என்ன பிரதர் முணங்குறது, அக்கௌண்ட் எல்லாம் எம்டியா கிடக்குது, மினிமம் பேலன்ஸ்ல தான் ஒட்டிக்கிட்டு கிடக்குது. மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா அவன் வேற எடுத்துடுறான், ஃபைனை போட்டு பெனால்ட்டி வேற எடுத்துடுறான், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்ப என்ன நீங்க வந்து சொல்லணும், டக்குன்னு என்ன எடுக்கணும், வசனத்தை எடுத்துக்கணும். என்ன எடுக்கணும்னா, வாங்க காட்டுறவங்க வசனமும் சொல்லிடுறேன், என்ன முணங்கணும்ட்டு. முணங்கிறதுக்கு வசனமும் கொடுத்துட்றேன். 1-2 வசனம் கொடுக்குறேன், மிச்ச வசனங்களை நீங்களே எடுத்து முணங்கிருங்க. உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ சொல்லுங்க. கையிடும். கர்த்தர், இது எப்படி முணங்கணும்னு சொல்றேன். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும், அது களஞ்சியம்ன்றதை எப்படி சொல்லலாம்னா, கர்த்தர் என் பேங்க் அக்கௌண்ட்டிலும். சொல்லுங்க, கர்த்தர் என் பேங்க் அக்கௌண்ட்டிலும். கர்த்தர் என் பேங்க் அக்கௌண்டிலும். அந்த காலத்துல களஞ்சியம், அந்த காலத்துல வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டுல பெரிய இதை களஞ்சியம் கட்டி கொட்டி வச்சிருப்பானுங்க, அரிசி பருப்பு நெல்லு கோதுமை அது இது ரொட்டு லோஸ்க்கலாம். இந்த காலத்துல என்ன அப்படியே மூட்டை மூட்டையா வீட்டுல குடனா வச்சிருக்கீங்க? கிடையாது. எல்லாத்தையும் எங்க போட்டு வச்சிருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட்லயும் தான். சொல்லுங்க, கர்த்தர் என் பேங்க் அக்கௌண்ட்டிலும். அடுத்தது, நான் கையிடும் எல்லா வேலையிலும், வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். இந்த முழங்கல் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குல்ல இந்த முழங்கல். சொல்லலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாக்குறீங்க, இன்டர்நெட் பேங்கிங்ல ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை, இன்டர்நெட் பேங்கிங் நிலைமை, காசே இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லணும், கர்த்தர் என் பேங்க் அக்கௌண்ட்டிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் என்னை ஆசீர்வதிப்பார், என் பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்புவார்னு சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், பேங்க் அக்கௌண்ட்ல காசு வரும். ஆமென். அதற்கான வழிகளை நீங்க உங்க வாயை திறந்துதான் உண்டாக்கணும். ஒண்ணுமே இல்லாத பூமியே ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குனாரு, ஒண்ணுமே இல்லாத பேங்க் அக்கௌண்ட்ல ஆண்டவர் பணத்தை கொண்டு வர முடியாதா? என்னங்க சொல்லுங்க, பூமியே வார்த்தையினால உண்டாக்கிட்டாரா, ஆஃப்டர் ஆல் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொண்டு வர முடியாதாங்க? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க நீங்க இப்போ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் வாயை திறந்து பேசு. ஏன்னா இன்னைக்கு நீங்க தான்
தேவனுடைய மவுத் பீஸா இந்த உலகத்துல உட்காந்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? யூ ஆர் த மவுத் பீஸ். இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஏதேமாக இந்த உலகத்துல இருக்கிறீங்க. ஏன்னா ஈடன் எங்க கொண்டு வச்சுட்டாரு? உங்களுக்கு உள்ளத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. எத்தனை பேர் புரியுது? உங்க உள்ளத்துல இருக்குது. ஜீவ நதிகள் உள்ள இருக்குது. இப்ப வாயை திறந்து பேசினாதான் ஜீவ நதி வெளியே வரும். ஹலோ, ஜீவ நதி எப்படி பிரதர் உள்ள இருக்குன்றீங்க, எப்படி கொண்டு வருது? அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிறத கொண்டு வரதான் பேசிட்டு இருக்கோம். நதி உள்ள இருக்கு பிரதர், ஃப்ளோ ஆகும் சொல்றீங்க, ஓடும் சொல்றீங்க, பாயும் சொல்றீங்க, எல்லாம் ரைட்டு. எப்படி கொண்டு வருது? அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே கொண்டு வரது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து வசனத்தை பேசுனீங்கன்னா நதி கொல பல பல பலன்னு வெளியே வரும். அது செல்லும் இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். உங்க வார்த்தை செல்லும் இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஒரே வழியா இருக்குது, உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு, ஒரே இதா இருக்கு. அப்ப நீங்க உடனே எடுக்கணும். மத்தேயு 8:17 எடுத்துக்கணும். அவர் தாமே என்னுடைய வலிகளையும் என்னுடைய வேதனைகளையும், இப்ப ஏதாவது கண்டிஷன் டாக்டர் சொல்லியிருக்காரா? என்னுடைய பிளட் சுகரையும், என்னுடைய பிளட் பிரஷரையும், என்னுடைய டிபியும், என்னுடைய பேக் பெயினையும் அவர் தாமே தம்முடைய சரீரத்துல சுமந்தார். அந்த வசனத்தை போடுங்க, மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. இப்ப இதை எடுத்து முழங்கணும். படுத்திருக்கீங்க, எங்க படுத்திருக்கீங்க? வீட்டுல படுத்திருக்கீங்க, ஒன்னும் முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, எந்திரிக்க முடியல. என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீர், அப்படி முணங்க கூடாது. ஹலோ, கிறிஸ்தவனோட முணங்கல் இப்படிதான் இருக்குது. அதாவது கிறிஸ்துவ அறியாதவன் எப்படி முணங்குறான்னா, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அப்படி முணங்குறான். கிறிஸ்து அறிஞ்சவன் எப்படி நம்ம முணங்கிட்டு இருக்கான்? என்ன ஆண்டவரே நீர் பண்ணிட்டேன்னு முணங்குறான். அவ்வளவுதான். அந்த ஆண்டவர்ன்ற வார்த்தையை உள்ள போட்டுக்கிறான், ஊர்கா மாதிரி. என்ன புரியுதுங்களா? அவ்வளவுதான். நம்ம முணங்களுக்கும் அவன் முணங்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரை உள்ள போட்டு ஆண்டவர் தான் பண்ணிட்டாரு, ஆண்டவர் தான் படுக்க வச்சுட்டாரு, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிரு, ஏன் ஆண்டவரே நீ கைவிட்டுன்ற டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏலி ஏலி சதப்சானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்ற டைலாக் எல்லாம் பேச வேண்டியது உட்காந்து. அது இயேசு பேசினாரு, அது எதுக்கு பேசினாரு அது புரியாம நம்ம அந்த டைலாக பேசிட்டு இருக்கிறது எடுத்து ஃபுல்லா இப்படி முணங்குறது. அப்படி முணங்காம மத்தேயு 8:17 எடுத்து படுத்து இருக்கும்போது, ஆமா நான் படுத்துதான் இருக்கேன், ஆனால் அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார், என் வியாதி படுக்கையை அவர், பாருங்க சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்களேன், 41:3 படிங்க சிஸ்டர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். இத முணங்கணும். என் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவார்னு முணங்குங்க. இது எப்படி இருக்கு? அழகா இருக்கு முணங்குறதுக்கு. படுக்கை, ஆண்டவரே இந்த படுக்கையில நீங்க என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, ஆனாலும் இந்த படுக்கையே நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ மாற்றி போட, you are going to turn my sick bed. அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? மாற்றி போடுவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இது மாதிரி எல்லாவற்றுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பிள்ளைகளை குறித்த வசனங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து அனுப்பி விட்டேன். அப்படி யாருக்காவது வேணும்னா என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அனுப்பி விடுறேன். எடுங்க, எடுத்து சொல்லுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாரு. பிள்ளை படிக்கவே மாட்டேங்குது பிரதர், சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது பிரதர். சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் உலகத்தால போதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என் பிள்ளைகள் எப்படி போதிக்கப்பட்டிருப்பார்களா? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு டெஸ்டிமோனி ஒன்று சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னோட மென்டர் ப்ராஃபெட் டேனியல் மோசஸ் அண்ணா ஒரு மேட்டர் சொன்னாங்க என்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் வந்து அவங்க சிறு வயதுல வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா சேட்டப் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருப்பாங்க போல. ஸோ அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஜோம் பண்ணுவாங்களாம், என் பையன் ரசிக்க பொண்ணுன்ட்டு. அப்புறம் ஜோம் பண்ணி ஒரு மீட்டிங்ல, ஒரு க்ரூசைட்ல அண்ணன் வந்து ரசிக்கப்பட்டு, அது வரைக்கும் பயங்கரமா காலேஜ்ல எல்லாம் பயங்கரமா அப்படியே சுத்திக்கிட்டு அப்படி இருப்பாங்க போல. ரசிக்கப்பட்டு அப்புறம் ஊழியத்துக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நான் அதை ரசிக்க போனேன், எங்க அம்மா பயங்கரமா ஜோம் பண்ணாங்க தம்பி, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஜோம் பண்ணி அப்புறம் நான் காலேஜ்லாம் அந்த வாலிப பிரயத்துல என்ன பண்ண, ஆண்டவர் என்னை ரசித்தாரு. அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வந்தேன் தம்பி. ஆனா நான் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டேன். என் பையன் சின்னத பையனா இருக்கும்போதே நான் ஜோம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன போலலாம் என் பையன் என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாது. முதல்ல நீங்க என்ன பண்ணிருங்க, என் பையனை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். இன்னைக்கு என் பையன் என் கூட ஊழியத்துல இப்பயே நிக்கிறான். அவங்க பையன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் கூட ஊழியத்துல இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். அண்ணன் பையன் கூடயே தான் இருப்பான், எல்லாத்துலயும் இருப்பான், ஊழியத்துக்கு வருவான், சர்ச்சில் ஃப்ரண்ட்ல உட்காந்து இருப்பான், எல்லாமே செய்வான். நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், ஜோம் பண்ணிட்டேன். ஆண்டவரே எங்க அம்மா அப்பா மாதிரிலாம் என்னால ஜோம்லாம் பண்ண முடியாது, ஜோம் பண்ணி அங்க போற பையனெல்லாம் திரும்பலாம் கொண்டு வர முடியாது. முதல்ல நீங்க என்ன பண்ணிருங்க, அவனை தொட்டு மாத்திருங்கன்ட்டு.
இதுக்கு பேர் தான் வருமுன் காப்போம்னு வாங்க நம்ம ஊர்ல. ஸோ இதையும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பண்ணலாம். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்த பிறகு கீழே போட்டிருக்காரு பிரதர் ராஜா ஃபெலிக்ஸ் துரை சிங். அவங்க பிரதர் அவங்க சர்ச்சுக்கு தான் போறாரு, பாஸ்டர் டேனியல் மோசன் சர்ச்சுக்கு தான். இங்கிலீஷ் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்றாரு அவரு. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ ஏதோ புல்லெல்லாம் கெட்டு போன பிறகுதான் ஓடுறது பாஸ்டர் கிட்ட. பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க. முதல்ல ஜோம் பண்ணுங்க. என் புள்ள வந்து கெட்டே போக முடியாது, என் புள்ள வந்து என்னை மீறி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான்னு ஜோம் பண்ணுங்க. சில பேர் சொல்றீங்க பிரதர் எனக்கு தெரியாது பிரதர், பரவாயில்ல இப்போ ஜோம் பண்ணுங்க. அதுதானே சொல்றோம் இதெல்லாம். இப்போ ஜோம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் உலகத்தினால போதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என் பிள்ளைகள் சோசியல் மீடியானால போதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என் பிள்ளைகள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால போதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் வேதத்தை தியானிப்பார்கள். சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க. இதெல்லாம் இததான் போனவன்னு உட்கார்ந்துட்டு நீங்க அவர்களுடைய சமாதானம், ஷாலோம், சமாதானம் என்ற வார்த்தைக்கு வந்து, ஷாலோம் என்ற வார்த்தைக்கு வந்து நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், ஒன்றும் குறைபடாமல் ஒன்றும் உடைந்து இருக்காதான், எல்லாம் இருக்கிற பிரகாரமா கரெக்டா இருக்குமா. அதான் நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய சமாதானம், தேர் ஷாலோம் ஷால் பி கிரேட். இங்கிலீஷ் அழகா வருது, தேர் ஷாலோம் ஷால் பி கிரேட். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எல்லாம் உங்களுடைய இருதயத்துல கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, தேவனுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்கிறது. ஈடன் இஸ் இன்சைட் ஆஃப் மீ. God lives me in me. தேவன் எனக்குள்ள வாசம் செய்கிறார். எனக்குள்ளது ஜீவ நதிகள் புறப்படும். அந்த நதிகள் போகிற இடம் எல்லாம் ஜீவன் உண்டாகும். இததான் நீங்க முணங்கணும் வாயில. இனிமேல் உங்க சூழ்நிலையை முணங்கக்கூடாது, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை முணங்கக்கூடாது, உங்க குடும்பத்துல நடக்க பிரச்சனையை முணங்கக்கூடாது, உங்க ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையை முணங்கக்கூடாது. வேதம் சொல்றதை மட்டும்தான் முணங்கும். யோசேப்பு முணங்கினா பாத்தீங்களா, கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு முணங்குனா அவன் எப்படி இருந்தான், எகிப்திலையும் காரிய சித்தியாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கண்களை முடிச்சோம் போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப்பா ஹலப்பா ஷரபா லீதிஹனமா ஷிகபலதா ரப்பஹோ ரேஹேபேஹே லேகி நீமா லபதா ரபஹா லிகரபோ ஷுகதரபா. ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்பாண்டமான எங்களுக்குள் இந்த பொக்கிஷத்தை நீ வைத்திருக்கிறேன். Hallelujah. The Apostle Paul writes, in these earthen vessels we carry the treasures of God. Hallelujah. இந்த மண்பாண்டமான சரீரத்துக்குள்ள தேவனுடைய பொக்கிஷம் Hallelujah வாசம் செய்கிறது. Hallelujah. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, ரட்சிப்பு என்ற இந்த வஸ்திரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. Hallelujah, hallelujah. தொலைந்து போயிருந்தோம், ஆனா எங்களுக்கு நீங்க ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை கொடுத்து நீதி என்ற சால்வினால எங்களை நீங்க மூடி வைத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள ஏதேம் இருக்கிறது. We have Eden inside of us. Rivers of living water shall flow out of our hearts. Rivers of living water. எப்படி ஹல்லேலூயா ஆதாம் இருந்த நாட்கள்ல ஏதேம்ல இருந்து ஒரு நதி புறப்பட்டு ஹல்லேலூயா அந்த தோட்டம் முழுவதும் ஜீவனை கொண்டு போச்சோம், அதே போல எங்களுக்குள்ள இருக்கிற நதி எங்களுக்கு மட்டும் ஜீவனை கொடுக்காது, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஜீவன் கொடுக்காது, ஆனா அநேகருக்கு அது ஜீவனை கொடுக்கும். Hallelujah. We will be a blessing and we shall be a blessing to many. Hallelujah. நாங்களும் ஆசீர்வாதமா இருப்போம், அநேகரும் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஆண்டவரே. Hallelujah. இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள் இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல இருக்கும், இதை நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன் நம்ம கர்த்தருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 9வது வசனத்துல போட்டிருக்கு, honor the Lord with your possession and with the first fruit of all your increase, so your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. Hallelujah. தமிழ்ல படிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 3:9-10. நீ பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
ஸோ கர்த்தரை கனம் பண்ணி நீங்க இந்த காணிக்கை கொடுக்குறீங்க. ஸோ when you're giving, you're honoring the Lord and giving. ஸோ இந்த டீடைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னா இந்த ஸ்கேன் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் இட் த்ரூ யூபிஐ மூலமா கொடுக்குறவங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கு 9884160264. இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்க பண்ணலாம். கிரண் பால் ஜேஜே 021201584236. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212. ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தம் பிரான்ச். ஹalleluya. வெளிநாட்டிலேருந்து கொடுக்கணும். எனக்கு வந்து இந்தியன் அக்கௌண்ட் இல்லை பிரதர், ஆனால் வெளிநாட்டிலேருந்து நான் கொடுக்கணும். ஐ வாண்ட் டு கிவ், பட் ஐ டோன்ட் ஹேவ் அன் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். ஐ ஹேவ் ஒன்லி ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு கிவ். எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஐ டெல் யூ ஹவு டு கிவ். தேர் ஆர் வேஸ் டு கிவ் ஃப்ரம் ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்ஸ். மற்ற அக்கௌண்ட்லேருந்து கொடுக்கறதுக்கான வழிகள் இருக்குது, அதை நான் சொல்வேன். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பூர்ணமாக சந்திப்பார். ஆமென்.